प्रभु को मैं धन्यवाद देता हूँ நான் ஆண்டவருக்கு நன்றி कि செலுத்துகிறேன். परमेश्वर ने एक सुंदर आराधना जेरी भाई के द्वारा आज यहाँ पर करने में और उसमें मुझे भी शामिल होने के लिए परमेश्वर ने अनुग्रह दिया। நம்முடைய ஜெரி சகோதரர் மூலமாக ஆண்டவருக்கு ஒரு பிரியமான நல்ல ஆராதனையை செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்தார். என்னையும் பங்கு பெறும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். तो अधिकतर लोग जब भी जो संदेश देने के लिए आते हैं நாம் செய்தி கொடுக்கிறதுக்கு अनेक ஜனங்கள் வரும் பொழுது तब वे जब अंदर कहीं पे बैठे रहेंगे तो उस समय एक विचार को रख करके बैठते हैं। அங்க அவங்க எங்கேயாவது உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களுடைய எண்ணத்துல ஒரே ஒரு எண்ணத்தோடு அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். क्या जो आराधना चला रहे हैं जो आराधक है वो मेरे संदेश के समान कुछ बातों को बोल रहा है क्या, कोई वहाँ पर कुछ बातें ऐसा आ रहा है क्या जो मेरे संदेश से मैच का या मिलान हो। அந்த ஆராதனை நடத்துகிறவர் என்னோட செய்தி தலைப்புக்கு என்னோட செய்திக்கு ஏதாவது சம்பந்தமாகிற மாதிரி அவர் ஆராதனை நடத்துகிறாரா என்ற எண்ணத்தோடு அமர்ந்திருப்பார்கள். तो मैं भी उसी विचार के साथ बैठा हुआ था, क्या ये आराधक या जेरी भाई जो है कुछ मेरे संदेश से मिलता हुआ कुछ बातें बोलेंगे या नहीं बोलेंगे करके मैं बैठा हुआ था। நானும் அதே எண்ணத்தோடு ஆராதனை நடத்துகிற ஜெரி சகோதரர் என்னோட செய்தியோடு தொடர்புடைய ஏதாவது வார்த்தைகளை உபயோகிப்பாரா பேசுவாரா என்பதை குறித்து அப்படியே நான் நினைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தேன். तो तुरंत ही जेरी भाई आराधना कैसी होनी चाहिए, आराधना क्या है, उन बात को बताते समय अब्राहम का एक उदाहरण को ले लिए। அவர் அந்த ஆராதனையிலே ஆராதனை எப்படியாக இருக்க வேண்டும் எப்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமை உதாரணமாக எடுத்தார். तो मुझे कंफर्मेशन मिल गया, चलिए आत्मा जो है काम कर रहा है। நான் எனக்கு நல்ல ஒரு உறுதி வந்தது பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறார் என்று சொல்லி. इसीलिए आपकी आशा पूरी होगी और मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ इस कंफर्मेशन के लिए। எனவே நான் இந்த உறுதிமொழிக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய விருப்பம் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார். आज जिस शीर्षक के तले मैं आपके बीच में संदेश को देने जा रहा हूँ நான் இன்றைக்கு இந்த தலைப்பின் கீழே உங்களுக்கு நான் செய்தியை வைக்க விரும்புகிறேன். वो इस प्रकार से है, स्वीकार करो। அது இப்படியாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். स्वीकार करो, ஏற்றுக்கொள். देखिएगा आप एक परमेश्वर के दास या दासी या सेवक सेविकाएं होने के चलते या एक अच्छे विश्वासी होने के चलते நாம் விசுவாசிகளாய் இருக்கிறவர்களாய் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிறவர்களாய் இருந்தாலும் சரி, या एक अच्छे विश्वासी होने के चलते भी அல்லது ஒரு நல்ல விசுவாசியா இருந்தாலும் கூட हमें परमेश्वर की योजना, परमेश्वर की इच्छा और परमेश्वर के निर्णय को स्वीकार करना आना चाहिए। நாம் ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய செயல்பாடுகள், அவருடைய எண்ணங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. तीन बातों को मैं यहाँ पर कह रहा हूँ, तीन शब्दों को कह रहा हूँ। நான் மூன்று காரியத்தை சொல்லுகிறேன். परमेश्वर की इच्छा, परमेश्वर की योजना, परमेश्वर का निर्णय। ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய திட்டங்கள், அவருடைய தீர்மானங்கள். जी, एक विश्वासी होने के चलते हो या एक अच्छे सेविकाएं होने के चलते हो या परमेश्वर के दास दासी होने के चलते हमें परमेश्वर के इन तीनों बातों को बिल्कुल स्वीकार करना चाहिए। நாம் விசுவாசிகளா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய ஊழியக்காரிகளா இருந்தாலும் சரி, இந்த மூன்று காரியங்களையும் நாம் செய்ய வேண்டியது கடமைப்பட்டிருக்கிறோம். ये तीन शब्द को आप ध्यान में रखिएगा, उसी के आधार पर मैं आपको आगे ले जाऊंगा। இந்த மூன்று வார்த்தைகளையும் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதன் அடிப்படையில் நான் தொடர்ந்து முன்னேறுவேன். जी, परमेश्वर की इच्छा, परमेश्वर की योजना, परमेश्वर का निर्णय। ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய தீர்மானம். हम कब किसी की योजना या किसी निर्णय या किसी इच्छा को हम कब स्वीकार करते हैं? நாம் எப்பொழுது மற்றவர்களுடைய அந்த தீர்மானங்கள், திட்டங்கள், காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம்? किसी और की हो या परमेश्वर का हो या किसी परमेश्वर के दास दासियों का हो, அல்லது மற்றவர்களிடத்தில் இருக்கலாம், அல்லது ஆண்டவரிடத்தில் இருக்கலாம், அல்லது ஆண்டவருடைய ஊழியக்காரர்களிடத்தில் हम कब இருக்கலாம். स्वीकार करते हैं நாம் उन बातों எப்பொழுது को? அதை ஏற்றுக்கொள்கிறோம் இந்த காரியங்களை? जब वो हमारे लाभ की हो तब हम स्वीकार करेंगे। அது எப்பொழுது நமக்கு லாபகரமானதாக இருக்குமோ அப்போதுதான் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். जब उन बातों में हमें संतुष्टि मिलेगा तब हम स्वीकार करेंगे। எப்பொழுது அந்த காரியத்திலிருந்து நமக்கு சந்தோஷம் கிடைக்குமோ அப்போதுதான் அதை நாம் या ஏற்றுக்கொள்கிறோம். जब हमारे हित की हो बातें हो तब हम स्वीकार करेंगे। அல்லது எப்பொழுது அது நம்ம லாபத்திற்கு அல்லது அனுகூலமானதாக இருக்குமோ அப்போதுதான் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். या उसमें किसी प्रकार का भलाई दिखता हो तब हम स्वीकार அல்லது करेंगे। அதில் ஏதாவது ஒரு நன்மையான காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். और आखिरी में यदि वो मेरे भविष्य के लिए कुछ लाभदायक है तब मैं स्वीकार करूंगा। அல்லது இறுதியாக என்னுடைய எதிர்காலத்திற்கு அது ஏதாவது பிரயோஜனமானதாக இருக்கும் என்று சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். क्या मैं सही कह रहा हूं? நான் சரியாக சொல்லுகிறேனா? क्या मैं सही कर रहा हूं? ऐसे ही हम लोग किसी बात को हम लोग स्वीकार करते हैं। நான் சரியாக சொல்லுகிறேனா? இப்படி இருந்தாதான் நம்ம அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்வோம். हम लोग खोजेंगे उसमें, ये जो निर्णय आ रहा है, जो योजना मेरी ओर आ रहा है, जो इच्छा कोई जता रहा है या परमेश्वर की हो, परमेश्वर के दास दासियों की हो, हम ये सारे बातें उसमें देखेंगे.
நாம் ஆண்டவருடைய ஊழியக்காரர் மூலமாகவோ அல்லது ஆண்டவர் மூலமாக இப்படிப்பட்ட காரியங்கள், திட்டங்கள், தீர்மானங்கள் நம்மை குறித்து நடக்கும் பொழுது இதெல்லாம் இருக்கிறதா என்பதை நாம் அலசி ஆராய்ந்து அப்போதுதான் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாவோம். ये हम लोग ये हमारी एक क्या बोलेंगे, इसी प्रकार से हम किसी बात को जांचने का हमारा एक तरीका है. இதுதான் நம்முடைய முறையும் வழக்கம். நம்ம எல்லா காரியங்களையும் இப்படிதான் நாம் சோதித்து பார்ப்போம். लेकिन एक परमेश्वर के दास या दासी, सेवक सेविकाई होने के चलते, ஆனால் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாய், ஆண்டவருடைய ஊழியக்காரிகளாய் இருக்கிறதுனா காரணத்தினாலே हमें परमेश्वर की ओर से आने वाले इस प्रकार की बातों को नापने का मानदंड ऐसा नहीं होना चाहिए. ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அளந்து பார்க்கிற அந்த பழக்கத்தை உடையவர்களாக இருக்க கூடாது. मतलब जब परमेश्वर की ओर से कोई इच्छा आ रही है, அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரிடத்திலிருந்து சில காரியங்கள், விருப்பங்கள் வருகிறது என்று சொன்னால், जब परमेश्वर की ओर से कोई निर्णय आ रहा है, ஆண்டவரிடத்திலிருந்து சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு வருகிறதா என்று या சொன்னால், परमेश्वर की ओर से कोई योजना मेरे जीवन के लिए आ रहा है, அல்லது ஆண்டவர் சில திட்டங்களை தீட்டி அது எனக்கு நேராக என்னுடைய வாழ்க்கை குறித்து வருகிறதா, तब அப்பொழுது एक दास और एक दासी होने के चलते நாம் ஊழியக்காரர்களாய் இருக்கிற காரணத்தினாலே हमें इन बातों को रख करके उस योजना, उस इच्छा या उस निर्णय को स्वीकार या अस्वीकार करना है करके वैसा नहीं होना चाहिए. இந்த காரியங்களை எல்லாம் மனதில் வைத்தவர்களாக ஆண்டவருடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. जब लाभ होगा, लाभ दिखेगा, तब हम मानेंगे. எப்பொழுது எனக்கு லாபம் தெரியும் என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்வேன். जब उसमें मेरा हित दिखाई पड़ता तब मैं அது मानूंगा. எனக்கு ஏதாவது பிரயோஜனம், அனுகூலம் இருக்கும் என்று சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். और उसको सोच करके देखेंगे क्या इससे मेरा भविष्य कुछ अच्छा हो सकता है, तब हम मांगेंगे. இது என்னுடைய எதிர்காலத்திற்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்கும் என்று சொன்னால் அப்பொழுது நான் ஏற்றுக்கொள்வேன். इस प्रकार का विचार मेरे अंदर, आपके अंदर, एक परमेश्वर के दास दासियों के अंदर नहीं होना चाहिए. यही आज मैं इसी बात में जोर दूंगा. இப்படிப்பட்ட எண்ணம் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இருக்க கூடாது. இதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு வைக்க मैं விரும்புகிறேன். क्यों इस बात को कह रहा हूं? நான் ஏன் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன்? क्योंकि ஏனென்று சொன்னால், कई बार परमेश्वर की इच्छा, ஏன் अनेक நேரங்களில் ஆண்டவருடைய விருப்பம், परमेश्वर की योजना, ஆண்டவருடைய திட்டம், परमेश्वर का निर्णय ஆண்டவருடைய தீர்மானங்கள் हमारे लाभ का या हमारे हित का दिखाई नहीं पड़ेगा. நமக்கு லாபகரமானது அல்லது நமக்கு அனுகூலமா இருக்கிறதாக தோன்றாது. ध्यान दीजिएगा, मैं फिर से கவனமாய் इस बात को கவனியுங்கள். நான் दोहरा रहा हूं. திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். क्योंकि कई बार அநேக முறை परमेश्वर की जो इच्छा है मेरे जीवन के लिए, எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த விருப்பமானது, परमेश्वर की जो इच्छा योजना है मेरे जीवन के लिए, என் மேல் அவர் வைத்திருக்கிற திட்டங்களானது, या जो परमेश्वर का निर्णय है मेरे प्रति, அவர் எனக்காக எடுத்து வைத்திருக்கிற தீர்மானங்களானது, उसमें कोई लाभ आपको दिखाई नहीं पड़ेगा. அதுல எந்த லாபமும் இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றாது. उसमें किसी तरह का हित आपको दिखाई नहीं அது पड़ेगा. எந்த அனுகூலமான காரியங்கள் இருக்கிற மாதிரி தெரியாது. उस समय आपको उसमें किसी प्रकार का लाभ दिखाई नहीं पड़ेगा. அந்த சமயத்துல அதிலிருந்து எந்த பிரயோஜனமும் இருக்கிற மாதிரி தெரியாது. और हो सकता है कि भविष्य भी कैसा होगा करके एक वहां प्रश्न चिन्ह आ सकता है. ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், என்னுடைய எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்று ஒரு கேள்வியும் வரலாம். तो आपके अंदर एक प्रश्न इस प्रकार से आ सकता है, ஒருவேளை உங்களுக்குள்ளாக இப்படி ஒரு கேள்வி வரலாம். क्योंकि जब मैं अध्ययन कर रहा था मेरे अंदर भी इस प्रकार की बात आई. ஏனென்று சொன்னால், நான் இதை தியானித்த போது எனக்குள்ளாகவும் இப்படி ஒரு கேள்வி வந்தது. लेकिन कुछ वचन मेरे सामने आया, कुछ वचनों को जब मैं अध्ययन कर रहा था, நான் சில வசனங்களை நான் தியானிக்கும் பொழுது, என்னோட ஞாபகத்திற்கு வந்தபோது, அதை நான் தியானித்த பொழுது, तब मुझे इस बात का क्या बोलेंगे एश्योरेंस मिला कि सच में परमेश्वर की इच्छा इस प्रकार से मेरे जीवन में हो सकता है और मुझे उसे स्वीकार करना पड़ेगा. எனக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு உறுதி வந்தது. ஆண்டவருடைய திட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உறுதி வசனத்தின் அடிப்படையில் எனக்கு வந்தது. देखिएगा क्या होता है, என்ன நடக்கிறது? जब हमारा एक मनुष्य का तो यही क्या बोलेंगे एक तरीका होता है किसी निर्णय को मानने का, किसी योजना को मानने का, कि उसमें लाभ देखेंगे, उसमें भलाई है नहीं देखेंगे, उसमें हित देखेंगे, उसमें भविष्य देखेंगे. இது மனிதனுடைய முறைமையானது, வழக்கமானது. ஏதாவது திட்டங்களோ தீர்மானங்களோ ஏதாவது காரியங்கள் வரும் பொழுது அதனுடைய லாபகமான காரியங்கள், அதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்கிறது, எதிர்காலத்திற்கு எந்த அளவுக்கு பயன்படுகிறது என்பதை நாம் நிறுத்து பார்ப்போம். लेकिन इसीलिए मैं आपको पहले ये कहा, लेकिन कई बार परमेश्वर की ओर से मेरे जीवन के लिए जो इच्छा है, जो योजना है, जो निर्णय है, उसमें लाभ दिखाई नहीं पड़ेगा. எனவே நான் முன்பதாகவே உங்களுக்கு சொன்னேன்,
சொன்னேன், ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள், அவர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களிலே எந்த லாபகரமான காரியங்களும் இருக்கிறது மாதிரி தெரியாது. हो सकता है लगेगा आपका भविष्य इस प्रकार से अगर मैं मानूंगा तो भविष्य खतरा में पड़ सकता है जैसा लगेगा. ஒருவேளை உங்களுக்கு இப்படியாக தோன்றும், நான் இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் இதனுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறி போகும் என்று इसमें சொல்லி किसी प्रकार का अच्छाई मेरे लिए अभी तो दिखाई नहीं पड़ेगा जैसा लगेगा. அப்படியாக இருக்கும், இப்படியாக எனக்கு தோன்றுகிறதே என்று ஒருவேளை எண்ணம் உங்களுக்குள்ளாக இருக்கும். लेकिन तब पर भी ஆனால் இருந்த போதிலும் கூட एक परमेश्वर का दास और दासी होने के चलते ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிறபடினாலே हमें परमेश्वर के इच्छा योजना और निर्णयों को मानना ही पड़ेगा. நாம் ஆண்டவருடைய திட்டங்கள், தீர்மானங்களை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். इसके इस बात को साबित करने के लिए मैं 2-3 वचनों को पढ़ाऊंगा जल्दी இந்த से, காரியத்தை உறுதிப்படுத்துவதற்காக சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுவேன். ताकि जो बात मैं कह रहा हूं वो साबित हो सके और आप मान सके. ஏனென்று சொன்னால் நான் சொல்லுகிற காரியங்கள் வசனத்தின் அடிப்படையில் அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுது அது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். मेरे साथ निकालिएगा यशायाह नबी की पुस्तक என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 55 अध्याय 55வது அதிகாரம் 8 और 9 वचन. 8வது 9வது வசனம். जल्दी जल्दी उस वचनों को पढ़िएगा. मैं यहोवा पढ़ूं. कहता है, मेरे विचार और तुम्हारे विचार एक समान नहीं है, न तुम्हारी गति और मेरी गति एक सी है, क्योंकि मेरी और तुम्हारी गति में और मेरे और तुम्हारे सोच विचारों में आकाश और पृथ्वी का अंतर है. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. देखिएगा यहाँ पर परमेश्वर खुद कह रहा है कि मेरे विचार और तेरे विचार एक समान नहीं है. இங்கே பாருங்கள், ஆண்டவர் தாமாகவே சொல்லுகிறார், என்னுடைய நினைவுகளும் உன்னுடைய நினைவுகளும் ஒன்று போக இருப்பாது. ना मेरी गति तुम्हारी गति के समान है என்னுடைய வழிகளும் உன்னுடைய வழிகளும் ஒன்று போக இருக்காது. और मेरे और तुम्हारे सोच विचार में जमीन और आसमान का अंतर है. என்னுடைய நினைவுகளுக்கும் உன்னுடைய நினைவுகளுக்கும் உள்ள வேறுபாடு வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தொலைவு இருக்கிறதோ அப்படியாக இருக்கும். जब हम इस प्रकार से देख रहे हैं तो मेरी इच्छा पूरा होगा करके कोई गारंटी वहां पर नहीं है. நாம் இப்படியாக பார்க்கும் பொழுது என்னுடைய சித்தம் நிறைவேறும் என்பதற்கு எந்த ஒரு நம்பிக்கையும் அங்கே இல்லை. हम कुछ सोचेंगे, நாம் நினைக்கலாம் ஒருவேளை, हम कुछ सोचेंगे, நான் ஒருவேளை இப்படி நினைப்பேன், हम कुछ और सोचेंगे, परमेश्वर कुछ और सोचेगा. நம்ம கொஞ்சம் நினைப்போம், ஆண்டவர் வேற நினைப்பாரு. हम कुछ और तरीका को अपनाने का प्रयास करेंगे, परमेश्वर मेरे लिए कुछ और तरीका रखा होगा. நம்ம ஒரு வழியில பிரயாசப்படுறதுக்கு முயற்சி செய்வோம், ஆண்டவர் இன்னொரு வழியில காரியங்களை हम நடப்பிப்பார். एक रास्ते से जाने का प्रयास करेंगे, परमेश्वर मेरे लिए थोड़ा कठिन रास्ता रखा होगा. நம்ம ஒரு வழியாக போறதுக்கு முயற்சி செய்வோம், ஆண்டவர் இன்னொரு கடினமான பாதையை வைத்திருப்பார். हम सुख के जीवन को जीने का प्रयास करेंगे, परमेश्वर मुझे दुख के जीवन के लिए मुझे चुना होगा. நம்ம ரொம்ப சுகமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு விரும்புவோம், ஆனா ஆண்டவர் நமக்கு கடினமான வாழ்க்கையை வைத்திருப்பார். एक और वचनों को पढ़ेंगे. இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். यिर्मयाह नबी की पुस्तक எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29 अध्याय 29வது அதிகாரம் 11வது வசனம். जल्दी जल्दी पढ़ेंगे. उसी समय यिर्मयाह नबी ने इस आयशय की पत्री उन पुरनियों और भविष्यद्वक्ताओं और साधारण लोगों के पास भेजी जो बंदियों में से बचे थे, जिनको नबूकदनेस्सर यरूशलेम ले गया था. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. जी यहाँ पर देखिएगा, परमेश्वर की जो योजना है वो खुद कह रहा है कि उसमें क्या है, मैं जानता हूँ वो हानि की नहीं वरन कुशल की है, क्योंकि लग रहा है कि वहाँ हानि हो सकता है. இங்கே பாருங்கள், இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பேரில் வைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கானது அல்ல. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அது தீமைக்கானது என்று சொல்லி, ஆனால் அது தீமைக்கானது அல்ல என்று சொல்லுகிறார். भजन संहिता 33 का 11 को निकालिएगा. சங்கீதம் 33:11 வாசிக்கலாம். भजन संहिता अध्याय 33 वचन 11. சங்கீதம் 33:11. जी जल्दी से पढ़िएगा. यहोवा की युक्ति सर्वदा स्थिर रहेगी, उसके मन की कल्पनाएं पीढ़ी से पीढ़ी तक बनी रहेगी. बस उसके मन की कल्पनाएं पीढ़ी से पीढ़ी तक बनी रहेगी. அவருடைய இதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கும். हमारे बहुत सारे कल्पनाएं होगा, நமக்கு अनेक கற்பனைகள் இருக்கும். परिस्थिति को देखकर हम कुछ कल्पनाएं, कुछ योजनाएं, कुछ निर्णय को लेंगे. நாம் சூழ்நிலைகளை அடிப்படையில் வைத்து சில திட்டங்களை, தீர்மானங்களை எடுத்து வைத்திருப்போம். लेकिन परमेश्वर हमारे लिए कुछ रास्तों को रखा होगा, कुछ निर्णयों को रखा होगा. ஆண்டவர் நமக்காக அவர் என்று தனி வழிகளை வைத்திருக்கிறார், சில காரியங்களை வைத்திருக்கிறார். एक आखिरी वचन को पढ़ा करके मैं आगे आपको ले बढ़ूंगा. நான் கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நான் உங்களுக்கு अय्यूब की தொடர்ந்து पुस्तक யோபு நிருபம் புத்தகம் 33 अध्याय 23வது और அதிகாரம் उसका 13 वचन. 13வது வசனம். जी अय्यूब की पुस्तक 23 का 13.
परंतु वह एक ही बात पर अड़ा रहता है और कौन उसको उससे फिरा सकता है। जो कुछ उसका जी चाहता है वही वह करता है। जी 13 ना அவரோவென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். जी देखिएगा, ऐसा वचनों को पढ़ा करिएगा, இப்படிப்பட்ட வசனத்தை நாம் பார்க்கிறோம். इसको आप लोग नोट कर लीजिए। இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். क्या लिखा है? என்ன எழுதி இருக்கிறது? परंतु वह एक ही बात पर अड़ा रहता है அவர் ஒரே காரியத்திலே மனமாய் இருப்பார். और कौन उसको उससे फिरा सकता है। அதை யார் திருப்பக்கூடும்? जो कुछ उसका जी चाहता है वही वह करता है। அவருடைய சித்தத்தின்படி தான் அது நடக்கும். प्यारे परमेश्वर के दास और दासियों, எனக்கு பிரியமான ஆண்டவருடைய ஊழியக்காரர்களே मैं ஊழியக்காரர்களே, किसी साधारण लोगों से बात नहीं कर रहा हूं करके पूरा निश्चयता मुझे है। நான் சாதாரண இடத்திலே சாதாரணவர்களிடத்திலே பேசவில்லை என்பது எனக்கு உறுதியாக நான் अपने நம்புகிறேன். जीवन को परमेश्वर के हाथों में सौंप करके बैठे हुए परमेश्वर के दास दासियों से मैं बातें कर रहा हूं। தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்த ஆண்டவருடைய ஊழியக்காரர்களிடத்திலே நான் பேசுகிறேன். कई बातों को आपने त्याग करके यहाँ बैठे हैं, அநேக காரியங்களை ஆண்டவருக்காக தியாகம் செய்து இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். कई संघर्षों से हो करके आप यहाँ तक आए हैं। அநேக சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து வந்து நீங்க அமர்ந்திருக்கிறீர்கள். आप साधारण लोग नहीं हैं, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. लेकिन भी ஆனாலும் இருந்த போதிலும் கூட परिस्थितियां कभी कभी हमें परमेश्वर के विचार से हटाने की ताकत रखता है। சூழ்நிலைகள் நம்மை ஆண்டவருடைய திட்டத்தில் இருந்து விலக்கி கொண்டு போவதற்கு வல்லமை உண்டு. परिस्थितियां हमें परमेश्वर की योजना को नहीं मानते हुए अपनी योजना में आगे बढ़ने का ताकत रखता है। சில சூழ்நிலைகள் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த தீர்மானங்களில் இருந்து வேற நமக்கு சொந்த தீர்மானங்களின் வழியாக நம்ம நடத்தி செல்வதற்கு வல்லமை கொண்டிருக்கிறது. वातावरण हमें परमेश्वर के निर्णय से दूसरी ओर मोड़ सकता है। இந்த காரிய சூழ்நிலைகள் ஆண்டவருடைய தீர்மானங்களிலிருந்து நம்மை வேறு வழியாக நடத்தி செல்வதற்கு வல்லமை உண்டு. कुछ उदाहरणों को मैं आपके सामने रखूंगा। நான் சில காரணங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். देखिएगा, परमेश्वर की जो इच्छा है वो मेरे व्यक्तिगत जीवन के लिए हो सकता है। ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற தீர்மானம் அது என்னுடைய தனிப்பட்ட காரியத்திற்காக இருக்கலாம். वो मेरे सेवकाई के जीवन के प्रति हो सकता है। அது ஒருவேளை என்னுடைய ஊழிய காரியத்தை குறித்து இருக்கலாம். वो तीनों बात को मैं कह रहा हूं, जो उसकी इच्छा, उसकी योजना, उसका निर्णय, அவருடைய விருப்பம், அவருடைய தீர்மானம், அவருடைய திட்டம், இந்த மூன்று காரியத்தையும் குறித்து நான் சொல்கிறேன். हमारे आने वाले भविष्य के लिए हो सकता है। அது ஒருவேளை நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததாக இருக்கலாம். हमारे बच्चों या हमारे बच्चों के जीवन से संबंधित हो सकता है। ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட காரியங்களாக या இருக்கலாம். मेरे शारीरिक दशा के प्रति हो सकता है। शारीरिक दशा அல்லது என்னுடைய சரீர பிரகாரமான காரியங்களாக தொடர்புடையதாக இருக்கலாம். हमारे घराने के प्रति हो सकता है। அல்லது நம்முடைய கடைசி காலத்திற்குரிய காரியங்களாக இருக்கலாம். या हमारे आर्थिक स्थिति के प्रति भी हो सकता है। அல்லது நம்முடைய பொருளாதார காரியத்தை குறித்தும் இருக்கலாம். देखिएगा, मेरे बातों को ध्यान दीजिएगा। என்னுடைய காரியங்களை கவனத்தில் கொள்ளுங்கள். मैं एक शब्द जो कह रहा हूं वो हमारे जीवन से जुड़ा हुआ है। நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய வார்த்தைகள். हो सकता है आज आपसे परमेश्वर कुछ लोगों से इस रीति से बात करना चाह रहा हो। ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கு சிலரிடத்தில் இப்படியாக இடைபட விரும்புகிறார் இருக்கலாம். जब मैं इस संदेश को दे रहा हूं, நான் இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருந்த பொழுது तो इसका अर्थ ये नहीं है कि मैं बहुत पहुंचा हुआ व्यक्ति हूं। நான் இதிலே அப்படியே தெரிந்தவன் என்று அல்ல. मैं भी आपके समान ही वचनों के सामने अपने आप को रख करके देखता हूं। நானும் உங்களைப் போல இந்த வசனத்திற்கு முன்பாக என்னை வைத்து பார்க்கிறேன். तो जितना मैं कह रहा हूं, आप जितना सुन रहे हैं, उससे अधिक ये बातें मेरे ऊपर लागू होती நான் है। எவ்வளவாக சொல்லுகிறேனோ நீங்கள் எவ்வளவாக கேட்கிறீர்களோ அதை காட்டிலும் அதிகமாக இது எனக்கு காரணமுடையதாக இருக்கும். तो इसीलिए वचन ना केवल आपके लिए है बल्कि उतना उससे अधिक मेरे लिए है। எனவே இந்த வசனம் உங்களுக்குரியதாய் மாத்திரமல்ல, அதை காட்டிலும் அதிகமானது எனக்குரியதாக तो இருக்கும். जब मैं इन बातों को कह रहा हूं तो आप और हम दोनों इसमें शामिल हैं। இந்த காரியங்களை நான் சொல்லும்போது நீங்கள் நாம் எல்லாரும் இதில் தொடர்புடையவர்களாக இருக்கிறோம். तो जब मैंने आपको थोड़ा सा भूमिका बताया और कुछ वचनों को आधार के रूप में बताया, நான் இதனுடைய காரியங்களை உங்களுக்கு சொன்ன பொழுது, சில வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொன்ன பொழுது, तो इससे ये साबित होता है இதில் இது உறுதிப்படுத்தப்படுகிறது कि परमेश्वर हम सबके जीवन के लिए कुछ ना कुछ योजनाएं वो पहले से तैयार करके रखा हुआ है। ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திலே நமக்காக சில காரியங்களை அவர் திட்டங்களை தீட்டி வைத்திருக்கிறார். मेरे भविष्य के लिए कुछ बातों को पहले से ही नियुक्त करके निर्णय करके रखा हुआ है। என்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்திற்கு அவர் ஏற்கனவே சில காரியங்களை தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். मेरे माँ के गर्भ में जन्म लेने से पहले ही वो
मेरे लिए निर्णयों को, योजनाओं को और इच्छाओं को रख दिया है। நான் என்னுடைய தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்பதாகவே என்னை குறித்த தீர்மானங்களையும் திட்டங்களையும் யோசனைகளையும் அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். इसीलिए मैं कह रहा हूं कि एक दास या एक दासी होने के चलते हमें परमेश्वर की इच्छा, योजना और निर्णयों को आंख बंद करके मानने की जगह में हमें रहना चाहिए. எனவேதான் நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிறதுனாலே ஆண்டவருடைய திட்டங்கள், தீர்மானங்கள், அவருடைய யோசனைகளை கண்களை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்ளுகிற இடத்திலே நீங்களும் நானும் இருக்க வேண்டும். और जब हम इस प्रकार से रहेंगे, நாம் இப்படியாக இருக்கும் பொழுது यही बातें हमें अन्य जातियों से और अविश्वासियों से हमें अलग ठहराएगा. இந்த காரியங்கள் தான் புறஜாதிகளிடத்திலிருந்தும் மற்ற ஜனங்களிலிருந்தும் நம்மை வேறு பிரித்து காண்பிக்கும். कितने लोग मेरे बातों से सहमत है? எத்தனை பேர் என்னுடைய காரியத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? हाथ उठाए, वही सहमत है, बाकी सब सहमत नहीं है लग रहा है. கையை உயர்த்தலன்னா நீங்க ஏற்றுக்கொள்ளணும்னு அர்த்தம். जी, यही सत्य है, இதுதான் உண்மை, यही सच्चाई है. இதுதான் சத்தியம். देखिएगा, अब्राहम के जीवन को देखिएगा, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பாருங்கள். क्योंकि सुबह सुबह मैं आराधना में इन बातों को जेरी भाई ने लेकर आया था. ஏனென்று சொன்னால் ஆராதனையிலே ஆபிரகாமுடைய காரியங்களை ஜெரிபா சகோதரர் எடுத்து கொண்டு வந்தார். बहुत बड़ी प्रतिज्ञाओं को और बहुत बड़ी आशीषों को देकर ही परमेश्वर जरूर अब्राहम को अपने देश से निकाला और बोला जहां मैं बताता हूं वहां जाओ. மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து தான் ஆபிரகாமை தேவன் அழைத்தார். நீ இருக்கிற இடத்திலிருந்து நான் காண்பிக்கிற இடத்துக்கு நீ போ என்று சொல்லி. बिल्कुल वैसा ही उसने स्वीकार किया, निकल पड़ा. அவர் அப்படியே ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். लेकिन उसके जीवन में जो आशीष जो उसके जीवन में आना है वो उसका पुत्र ईसाक के द्वारा ही आना है. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே அவருடைய குமாரனாகிய ஈசாக்கின் மூலமாக தான் வந்தேற வேண்டும். लेकिन अभी बच्चा वहां पर नहीं हो रहा है. ஆனால் இப்பொழுது அங்கே குமாரன் இல்லை. इस्माइल हो गया, लेकिन प्रभु कह रहा है इससे तुम्हारा नहीं बढ़ेगा, बल्कि ईसाक से ही तुम्हारा वंश आगे बढ़ेगा. இஸ்மவேல் இருந்தார், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இவர் மூலமாக உன்னுடைய ஆசீர்வாதங்கள் நிறைவேறாது என்று சொல்லுகிறார். इंतजार कर रहा है. அவர் காத்திருக்கிறார். बूढ़ा हो गया, அவர் வயதாகி கிழவனாக மாறி போனார். 100 साल की उम्र में एक लड़का हो रहा है. 100 வயதிலே ஒரு பையன் பிறக்கிறான். अभी अचानक से एक दिन परमेश्वर उससे कह रहा है, இப்பொழுது திடீரென்று ஆண்டவர் அவரிடத்தில் இப்படியாக சொல்லுகிறார், अपना बेटा को ले जा करके जहां मैं बताता हूं वहां ले जा करके बलि चढ़ाओ. உன்னுடைய குமாரனை எடுத்து கொண்டு போய் நான் எங்கே சொல்லுகிறேனோ அங்கே பலி கொடு. तुरंत ये अब्राहम वहां में जोर जोर से चिल्लाने लगा, அங்கே உடனே ஆபிரகாம் சத்தம் போட்டு கத்த वहां ஆரம்பிச்சார். रोने लगा அங்கே அழுக ஆரம்பித்தார். और वो वहां में कह रहा है, हे प्रभु मैं कैसे अपने इकलौता बेटा को दूं बलि करने. அங்கே ஆண்டவரிடத்தில் சொல்கிறார், ஆண்டவரே என்னுடைய சொந்த குமாரனை நான் எப்படி பலி செலுத்துவேன்? इतने इंतजारी के बाद, इतने अपमानों को सहने के बाद, इतना कष्ट को सहने के बाद मैं अपने एक इकलौता बेटा को प्राप्त किया. இவ்வளவு காத்திருப்புக்கு பின்பாக, இவ்வளவு அவமானங்கள், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பின்பாக நான் இந்த ஒரே குமாரனை பெற்றுக்கொண்டேனே. लेकिन अभी आप कह रहे हैं कि इसको ले जा करके बलि चढ़ा दो. ஆனால் நீங்க இப்போ சொல்றீங்க இவனை கொண்டு போய் பலி செலுத்து என்று சொல்லி. कैसे होगा परमेश्वर? எப்படி நடக்கும் ஆண்டவரே? अरे इसी से तो मेरा वंश चलेगा, இவனோட தான் என்னுடைய ஆசீர்வாதங்கள் வருஷங்கள் எல்லாம் போகும். इसी से मेरी सारी प्रतिज्ञाएं पूरी होगी. என்னுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இவன் மூலமாக தான் நிறைவேறும். कैसे होगा परमेश्वर? எப்படி ஆகும் ஆண்டவரே? मैं नहीं कर सकता. நான் செய்ய முடியாது. ऐसा कहीं लिखा है क्या? அங்க எப்படி அப்படியாவது எங்க சொன்னாரா அவர் அப்படி? कुछ लोग एकदम गंभीर हो गए, ये इसका बाइबल में कहां से आ गया ये शब्द सब? நீங்க சிலர் அப்படியே ஆச்சரியப்பட்டு போனாங்க, இந்த இதெல்லாம் இவரோட பைபிள்ல எங்க இருந்து வந்துச்சு? इसीलिए मैं पूछ रहा हूं, ऐसा लिखा है क्या आपका बाइबल में? இப்படிலாம் எழுதி இருக்குதா உங்களுடைய क्या வேதாகமத்துல? लिखा है वहां? என்ன எழுதி இருக்கிறது? पढ़िएगा जल्दी से, वासिंगल। मैं केवल हल्का से दिखा करके जाऊंगा. क्या लिखा हुआ है? அங்க என்ன எழுதி இருக்கிறது வாசியுங்கள். हाँ, उत्पत्ति ஆதியாகமம் अध्याय 22. 22வது அதிகாரம். हाँ जी, और वहां लिखा है 2 वचन में परमेश्वर कह रहा है कि ऐसा ऐसा करो, उसे ले जाओ और होम बलि चढ़ाओ. அங்கே 2வது வசனத்துல இப்படியாக சொல்கிறார், இப்படி அந்த மகனை எடுத்துட்டு போ, அங்க போய் அவனை பலி செலுத்து. 3 वचन में हम देखते हैं, 3வது வசனத்திலே பார்க்கிறோம், अतः अब्राहम सवेरे तड़का उठा ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து और अपने गधे पर काठी कसकर अपने 2 सेवक और अपने पुत्र इसहाक को संग लिया और होम बलि के लकड़ी चीर ली. तब निकलकर उस स्थान की ओर चला जिसकी चर्चा परमेश्वर ने उससे की थी. தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். कोई प्रश्न नहीं, ஒரு கேள்வியும் அங்க இல்லை, कोई चिंता नहीं, ஒரு கவலையும் அங்க இல்லை, किसी तरह का डिस्कशन नहीं, அங்க எங்க உரையாடலும் இல்லை, किसी तरह का चर्चा नहीं, அங்க யாரிடத்திலும் கலந்தாலோசிக்கவில்லை, किसी से सलाह नहीं लिया, யாரிடத்திலும் அவர் அறிவுரை வாங்கவில்லை, पत्नी को भी नहीं बताया, அங்க தன்னுடைய மனைவியிடத்திலும் சொல்லவில்லை. बताया नहीं पता, लेकिन कहते हैं कि नहीं बताया होगा. அங்க மனைவியிடத்திலும் சொன்னாரு சொல்லலையான்னு தெரியல, ஆனா சொல்லல. क्योंकि माँ का प्यार है, बेटा को रोक देगा. ஏனென்று சொன்னால் தாயின் அன்பு மகனை பிடித்து வைத்துக் கொள்வார்கள். परमेश्वर कह रहा है, அங்க ஆண்டவர் சொல்லுகிறார்,
उसका प्रतिज्ञा का पुत्र, वाचा का पुत्र को ले जाओ और बलि चढ़ाओ। உன்னுடைய சொந்த புத்திரன் ஏக குமாரன் நேசகுமாரன் அவனையும் நீ எடுத்துக்கொண்டு போய் பலி செலுத்து. ये परमेश्वर के आज्ञा में या परमेश्वर का ये इच्छा में, इस योजना में कहीं उसका हित दिखाई पड़ रहा है क्या? அங்கே இந்த ஆண்டவருடைய திட்டம் ஆண்டவருடைய தீர்மானத்திலே அவருக்கு ஏதாவது அனுகூலமான லாபமான காரியம் இருக்கிறதா? क्या किसी तरह का वहाँ भविष्य की कुछ बातें दिखाई पड़ रहा है? அங்கே அவருடைய எதிர்காலம் ஆசீர்வாதம் செழிப்பா இருக்கிறக்கூடிய காரியங்கள் ஏதாவது தென்படுகிறதா? अरे भैया, लड़के से ही भविष्य है, उसी को मुआने बोल रहा, भविष्य तो खत्म हो गया। அந்த மகன்தான் அவனுடைய எதிர்காலத்திற்கு காரணே, ஆனா அவனையே பலி கொடுக்க சொல்லி சொல்றாரு. कोई प्रश्न नहीं। ஆனால் ஒரு கேள்வியும் அல்ல. क्यों परमेश्वर? ஏன் ஆண்டவரே? अरे मुझे ना इसे जब अध्ययन कर रहा था एक बात याद आया। இதை நான் தியானித்த போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வந்தது. परमेश्वर उससे किस प्रकार से कह रहा है देखोगे, दूसरा वचन पढ़ेगा। அங்கே இரண்டாவது வசனத்திலே படியுங்கள் ஆண்டவர் எப்படியாக சொல்லுகிறார் என்று சொல்லி. उसने कहा यानी परमेश्वर ने कहा अपने पुत्र हाँ। अर्थात अपने इकलौते पुत्र इसहाक को, हाँ ध्यान दीजिएगा, कैसे कह रहा है? अपने इकलौते पुत्र, अपने पुत्र पहला, फिर कह रहा है अपने इकलौते पुत्र, फिर क्या कह रहा है? जिससे उस तू रुक जाइए, उस इकलौते पुत्र का नाम। तीन चीज हो रहा है वहां। पहले वो क्या कह रहा है? अपने पुत्र, फिर हाँ, முதலாவது அங்கே சொல்கிறார் உன்னுடைய சொந்த புத்திரன். पहले वहां पुत्र हिंदी में लिखा है, तमिल में मुझे नहीं पता, मैं ध्यान नहीं दिया था। पहले तू अपने पुत्र लिखा है, உங்கே முதலாவது எழுதப்பட்டிருக்குது அவருடைய குமாரன் என்று சொல்லி. फिर अपना इकलौता पुत्र, அவன் அதுக்கடுத்து சொல்கிறார் அவனுடைய நேசகுமாரன் என்று சொல்லி. फिर उस इकलौता पुत्र का नाम भी बता रहा है, அங்கே அந்த குமாரனுடைய பெயரையும் சொல்கிறார், ईसाक। ஈசாக். अगर केवल परमेश्वर बोलता ना अपना पुत्र को ले जाओ और बलि चढ़ाओ, ஒருவேளை ஆண்டவர் உன்னுடைய பையனை எடுத்துட்டு போய் பலி செலுத்துன்னு சொல்லி இருந்தாருன்னா, अगर मुझसे कहते என்னிடத்துல சொல்லி இருந்தாருன்னா, तो मैं ऑप्शन खोज लेता। நான் ஆண்டவர் இடத்துல நான் ஆப்ஷன் கேட்டிருப்பேன். नहीं ना, ऑप्शन सोच लेता मैं। நான் ஆப்ஷனை வந்து நினைச்சிருப்பேன் என்னுடைய நினைவுகள்ல. पुत्र को ले जाने के लिए बोला है ना, ஒரு குமாரனை எடுத்துட்டு போக சொன்னீங்கல்ல, इस्माइल को पकड़ के ढूंढ के लेकर आता, நான் இஸ்மாயில தேடி பிடிச்சி எடுத்துட்டு போயிருப்பேன். वो भी तो बेटा है, அவனும் பையன் தானே, उसी से पैदा हुआ। அவரும் என்கிட்ட தான் जाता பிறந்தான். खोज काज के उसको लेकर आता நான் தேடி போய் அவனை எடுத்து வந்திருப்பேன், और ले जाकर के बलि चढ़ा दे। அவனை பலி செலுத்திருப்பேன். परमेश्वर हमसे चालाक है। ஆண்டவர் நம்மை காட்டிலும் சிறந்தவர். कितने लोग विश्वास करते हो हमसे चालाक है? जी, उसको पता है। அவருக்கு தெரியும். अगर मैं केवल एक शब्द बोलता, हाँ, जाकर और बात अपना तो बेटा को बलि चढ़ाओ, நான் குமாரனை பலி கொடுன்னு ஒரு வார்த்தையில சொல்லியிருந்தேனா, ये आदमी बहुत कैलकुलेशन करता हुआ। இவர் நிறைய கணக்கு போட்டிருப்பாரு. प्रतिज्ञा का बेटा है, அங்க எல்லாம் ஏக புத்திரன், वाचा का बेटा है, அங்க வாக்குத்தத்தத்தின் மகன், भविष्य इसी से है, எதிர்காலம் இவன் பேர்ல தான் मेरा இருக்கு, पूरा घराना इसी से बनेगा, என்னுடைய இவன் பேர்ல எல்லாம் கட்டுப்படும். इसीलिए काम करते हैं। எனவே ஒரு காரியம் செய்வோம், इस्माइल को पकड़ के लेकर आता हूं, இஸ்மாயிலை பிடிப்போம், बलि दे देता हूं। அவனை பலி செலுத்திடுவோம். अरे काम होना है ना, ஆனா காரியம் நடக்கணும்ல, बलि देना है ना, பலி கொடுக்கணும்ல, हो जाता। அது நடக்கும். कभी कभी परमेश्वर हमसे बर्ताव करने का तरीका बहुत अलग रहता है। சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளோடு கூட இடைபடுகிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். कभी कभी साधारण रीति से बात करेंगे, சில நேரங்களில் சாதாரணமாக அவர் பேசுவார், कभी कभी बहुत ही स्पष्ट रीति से बात சில करेंगे। நேரங்களிலே மிகவும் தெளிவாக துல்லியகரமாக அவர் பேசுவார். बोले प्रभु यीशु मसीह की जी। कभी कभी साधारण रीति से बात करेंगे, சில நேரங்களில் அவர் சாதாரணமாக कभी பேசுவார், कभी बहुत स्पष्ट रीति से बात சில करेंगे, நேரங்களிலே மிகவும் திருஷ்டாங்கவிரமாக और பேசுவார். जब स्पष्ट रीति से बात करेंगे அவர் மிகவும் தெளிவாக பேசும் பொழுது तब उसके दास दासियों का हालत थोड़ा खराब होता है, அவருடைய ஊழியக்காரர்களுடைய நிலைமை கொஞ்சம் கடினமாக மாறி போகிறது. क्योंकि कैलकुलेशन सही नहीं बैठेगा। ஏனென்று சொன்னால் அங்க கணக்கு பார்க்க முடியாது, अपना दशा को देखेगा, அங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க, परिस्थिति को देखेगा, சூழ்நிலை பார்ப்பாங்க, लोगों को देखेंगे, மக்களை பார்ப்பாங்க, घराने को देखेंगे, அங்க எல்லாரையும் பார்ப்பாங்க, पत्नी को देखेंगे, மனைவியை பார்ப்பாங்க, रिश्तेदारों को देखेंगे। சொந்தக்காரங்களை பார்ப்பாங்க. तब जा करके करना है नहीं करना है करके हम लोग सोचेंगे। அப்பொழுது போய் அப்புறம் செய்யலாமா வேண்டாமான்னு யோசிப்பாங்க. लेकिन परमेश्वर के बातों को आंख बंद करके स्वीकार करना ही एक दास दासी का एक चिन्ह है। ஆனால் ஆண்டவருடைய காரியத்தை கண்களை மூடி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஊழியக்காரர்களுடைய அடையாளம், यही उसकी पहचान है। இதுதான் அவர்களுடைய அடையாளம். दाऊद के जीवन में देखिए, தாவீதுடைய வாழ்க்கையை तो பாருங்கள். इसको मैं थोड़ा सा बोल दे रहा हूँ நான் இதை अब्राहम के கொஞ்சம் विषय சொல்லுகிறேன், में। ஆபிரகாமுடைய காரியங்களை. इसीलिए परमेश्वर वहां में बिल्कुल स्पष्ट रीति से बता रहा है अपना पुत्र, अपना इकलौता पुत्र, क्या नाम है, ईसाक। எனவே தான் அங்கே சொல்கிறார் உன்னுடைய புத்திரன், உன்னுடைய நேசகுமாரன், அவனுடைய பெயர் ஈசாக்கு என்று சொல்கிறார்.
कुछ नहीं सोचा आगे पीछे। அங்க கொஞ்சமும் நினைக்கல, அவர் யோசிக்கல. वाचाओं का क्या होगा, அங்க வாக்குத்தத்தம் என்ன ஆகும், प्रतिज्ञाओं का क्या होगा, என்னுடைய காரியங்கள் எல்லாம் என்ன ஆகும், मेरे वंश का क्या होगा, என்னுடைய எதிர்காலத்துக்குரிய காரியங்கள் என்ன मेरे ஆகும், कुटुंब का क्या होगा। என்னுடைய சந்ததி என்னவாகும், कोई भलाई नहीं दिख रहा है, எந்த நன்மையான காரியங்களும் कोई தென்படலையே, भविष्य नहीं है, எதிர்காலம் இல்லையே, सब कुछ वहीं खत्म हो जाएगा, எல்லாமே அதுல முடிஞ்சு போயிருமே, कैसे होगा, எப்படி ஆகும், कुछ नहीं सोचा, எதுவும் நினைக்கவில்லை, निकल पड़ा। அவர் கிளம்பினார். आज मैं और आप किस दशा में, இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த திசையில் இருக்கிறோம்? जब कोई आज्ञा आती है எப்பொழுது ஆண்டவரிடத்தில் சில காரியங்கள் வரும் பொழுது, या परमेश्वर के दास दासियों के द्वारा कोई योजना आती है, அல்லது ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக சில திட்டங்கள் வரும் பொழுது, या परमेश्वर ने जिस आपके ऊपर रखे हुए आपके अगुओं के द्वारा जो निर्णय आ रहा है, ஆண்டவர் உங்களுக்கு மேல வைத்திருக்கிற தலைவர்கள் மூலமாக உங்களை குறித்த தீர்மானங்கள் வரும் பொழுது, हम कहां तक उस बात को स्वीकार कर पाते நாம் हैं? எவ்வளவாக அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்கிறோம்? क्या बिना कुछ आगे पीछे सोचे हम उस बात को ऐसे ही स्वीकार करते हैं क्या? நாம் எந்த காரியங்களையும் நினைத்து பார்க்காமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோமா? सोच कर देखेंगे। நாம் நினைத்து பார்க்க வேண்டிய அவசியம். दाऊद के जीवन के बारे में अगर मैं आपको दिखाऊं, தாவீதுனுடைய வாழ்க்கையில நான் உங்களுக்கு சில காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன். देखिएगा उसका पूरा जीवन दुख तकलीफ और कई सारे पीड़ाओं से भरा हुआ है। அவருடைய முழுவதுமான வாழ்க்கை துக்கமான கடினமான अनेक சாபங்களாலே கடந்து போனது. कई बातें परमेश्वर की ओर से अनुमति मिला तभी उसके जीवन में घटा। अनेक காரியங்கள் ஆண்டவருடைய அனுமதியின் பேரில் தான் அவருடைய வாழ்க்கையில நடந்தேறிற்று. गलती कर रहा है, அவர் தவறு செய்தார், बच्चा हो रहा है वहां बच्चे का द्वारा, அங்க பத்சேபாள் இடத்துல பிள்ளை வருகிறது, लिखा है वहां पर, सब बातों को पढ़ाने का जरूरत नहीं, आप लोग घटनाएं जानते हैं। அங்க எழுதி இருக்கிறது, எல்லாவற்றையும் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். परमेश्वर के द्वारा वो रोगी हो गया बेटा, அங்கே बेटा रोगी हो गया, அங்கே ஆண்டவர் மூலமாக அங்க பிள்ளையான வியாதியானது. उसके लिए दिन रात उपवास रख के प्रार्थना कर रहा है। அங்க நைட் பகல் உட்கார்ந்து உபவாசம் பண்றாரு. एक दिन खबर मिल रहा है उसका बेटा मर गया। அங்க ஒரு நாள் செய்திக்கு அவருக்கு வருது, உன்னுடைய மகன் மரித்து போனான். तुरंत ही उठ करके जा रहा है, नहा रहा है, धो रहा है, अच्छा भोजन कर रहा है। உடனே எந்திரிச்சு எல்லாம் குளிச்சு கிளம்பி நல்ல ட்ரெஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாரு. लोग आश्चर्य हो गए, அங்க ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். अरे राजा ये क्या हो रहा है? என்ன ராஜா, என்ன ஆச்சு உங்களுக்கு? जब तक बेटा बीमार था तुम उपवास रख रहे थे और वहां शोक कर रहे थे, அங்க மகன் வியாதியா இருந்தபோது நீங்க உபவாசம் இருந்தீங்க, அங்க வருத்தப்பட்டீங்க, துக்கப்பட்டீங்க. लेकिन अब बेटा मर गया। ஆனா இப்போது மகன் மரித்து போனான். कई लोग जाकर समाचार देने से भी डर रहे थे, அங்க अनेகர் போய் செய்தி சொல்றதுக்கும் பயப்படுறாங்க. लेकिन जैसे वो समाचार सुना, ஆனால் எப்பொழுது இந்த செய்தி கேள்விப்பட்டாரோ, दाऊद उठ करके नहा रहा है, धो रहा है, अच्छा वस्त्र पहन रहा है, खाना खा रहा है। அங்கே அவர் எழுந்து நல்ல குளிச்சு கிளம்பி நல்ல ட்ரெஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. क्या अर्थ निकल रहा है? என்ன செய்கிறார்? क्या अर्थ निकल रहा है? அந்த அர்த்தம் வெளியே வருகிறது. क्या वहां पर क्या सिखाना चाह रहे हैं? அங்கிருந்து என்ன காரியத்தை கற்றுக்கொள்ள முடிகிறது? परमेश्वर का निर्णय को स्वीकार करो, ஆண்டவருடைய காரியத்தை திட்டங்களை ஏற்றுக்கொள், परमेश्वर की योजनाओं को स्वीकार करो, அவருடைய தீர்மானங்களை ஏற்றுக்கொள், परमेश्वर की इच्छा को स्वीकार करो। அவருடைய விருப்பத்தை நீ ஏற்றுக்கொள். बेटा खोना कोई अच्छी बात नहीं है, அங்கே குமாரனை இழப்பது நல்ல காரியம் கிடையாது. बेटा का मृत्यु कोई अच्छी बात नहीं है, குமாரனுடைய மரணம் நல்ல காரியம் கிடையாது. बहुत ही दुख की एक बात उसके जीवन में घट रहा है, அது மிகவும் கவலையும் கஷ்டத்தையும் கொடுக்கிற காரியம். लेकिन उसको पता है ये बात परमेश्वर की ओर से नियुक्त हो गया है। ஆனால் அவருக்கு தெரியும் இது ஆண்டவராலே நிர்ணயிக்கப்பட்ட காரியம். ये परमेश्वर की इच्छा है कि मुझे मेरा बेटे को खोना है, நான் என்னுடைய குமாரனை இழக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். ऐसे ही स्वीकार कर लिया, அப்படியே ஏற்றுக்கொண்டார். इसीलिए मैं कह रहा था शुरुआत में, எனவே நான் ஆரம்பத்தில் சொன்னேன், कई बार परमेश्वर का योजना इच्छा निर्णय में हमें कोई अच्छाई दिखाई नहीं पड़ेगी। अनेक நேரங்களிலே ஆண்டவருடைய திட்டங்கள் தீர்மானங்கள் அவருடைய காரியங்களிலே நமக்கு अनेक விருப்பமான காரியங்கள் இருக்காது. लाभ दिखाई नहीं पड़ेगा, ஒரு லாபமும் இருக்கிற மாதிரி தெரியாது, अच्छा भविष्य दिखाई नहीं पड़ेगा, நல்ல எதிர்காலம் இருக்கிற மாதிரி தெரியாது. लेकिन भी एक दास होने के चलते, एक सेविका होने के चलते मुझे मानना ही पड़ेगा। ஆனால் நாம் ஆண்டவருடைய ஊழியக்காரிகளாய் இருக்கிறபடினாலே அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம். तभी परमेश्वर के नाम की महिमा होगा, அப்போதுதான் ஆண்டவருடைய நாமத்திற்கு அது மகிமையானதா இருக்கும், और वही हमारे गवाही ठहरेगी, அதுதான் நம்முடைய சாட்சியாகவும் கூட இருக்கும். यदि दाऊद के जीवन से और थोड़ी बातों को बताऊं, நான் இன்னும் தாவீதுடைய வாழ்க்கையில अनेक காரியங்களை சொல்வேன் என்று சொன்னார். अब देखिएगा एक समय आ रहा है उसे अपने खुद के बेटे अबशालोम के चलते भागना पड़ रहा है, अपना सारे बातों को छोड़कर, महल को छोड़कर। இப்படியாக ஒரு சூழ்நிலை கடந்து வருகிறது. தன்னுடைய சொந்த குமாரனுக்காக பயந்து அவர் தன்னுடைய எல்லா காரியங்களையும் விட்டு ஓடி ஒளிகிற சூழ்நிலை. शाऊल मर गया था, சவுல் மரித்து போனான். अब जब वो भाग रहा है அவர் ஓடிக்கொண்டிருந்த பொழுது तो वहां
शाऊल का घराने का कुटुंब का एक व्यक्ति मिल रहा है उसे, அங்கே சவுலுடைய வம்சத்திலிருந்து ஒருத்தர் இருக்கிறார். जिसका नाम शिमी है। அவருடைய பெயர் சிமேயி. वो दाऊद को देख करके क्या कह रहा है? அவர் தாவீதை பார்த்து என்ன சொல்கிறார்? ये हत्यारा आदमी, இவன் கொலைகாரன், हाँ, जी, हत्यारा, खूनी, உன் கைகள் ரத்தம் படிந்த கரைகள். तुम्हें जो आज इस प्रकार से तुम्हें भागना पड़ रहा है ना, उसका कारण है वो तुम जो है शाऊल का खूनी हो। நீ இப்படி இன்னைக்கு பயந்து ஓடுகிறேல, அதுக்கு காரணம் என்னன்னா சவுலுடைய ரத்தப்பழி உன் மேல இருக்குது. पत्थर मार रहा है, கல்லை எறிகிறான், गाली दे रहा है, அங்க திட்டுகிறான், अपमानित कर रहा है। அங்க அவமானப்படுத்துகிறான். दाऊद रोते हुए जा रहा है, அங்க தாவீது அழுது கொண்டே போகிறார். लेकिन वो कर क्या रहा है देखिएगा, ஆனால் அங்க என்ன செய்கிறார் பாருங்கள். क्योंकि ये व्यक्ति ने सोच लिया, शिमी ने सोच लिया कि शाऊल को मारने में किसका हाथ है? ஏனென்று சொன்னால் சிமேயி நினைத்து கொண்டார், சவுலை கொல்றதுல யாருடைய கை இருந்தது? किसका हाथ है? யார் அங்க உடன்பட்டிருந்தார்? दाऊद का हाथ। தாவீது உடன்பட்டிருந்தார். लेकिन हम सब जानते हैं ஆனால் நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம், दाऊद को कई अवसर मिला शाऊल को मारने का, தாவீதுக்கு अनेक வாய்ப்புகள் கிடைத்தது சவுலை அழிப்பதற்கு. लेकिन कभी उसने दाऊद के ऊपर हाथ नहीं उठाया। ஆனால் அவர் சவுலுக்கு விரோதமாக ஒருபோதும் கையை எடுக்கவில்லை. ये दाऊद के आसपास के सारे लोग जानते हैं, இது தாவீதோடு கூட இருந்த எல்லாரும் उसके அறிந்திருக்கிறார்கள். सेवक लोग जानते हैं, அவருடைய சேவகர்கள் அறிந்திருக்கிறார்கள், उसके संग रहने वाले लोग जान रहे हैं, அவரோடு கூட இருந்தவர்கள் அறிந்திருந்தார்கள். क्योंकि इसमें से कुछ लोग सलाह भी दिया था। ஏனென்று சொன்னால் அதில் இருந்தவர்கள் சிலர் சொல்லி இருந்தார்கள், हाँ, गुफा के अंदर शाऊल मिल गया है, बढ़िया, परमेश्वर ने शाऊल को तुम्हारे हाथ में दे दिया, मार डालो। அங்க குகைக்குள்ளாக சவுல் கர்த்தர் அவனை உங்களுடைய கையில கொடுத்து விட்டார், அவனை அழித்து போடுங்கள் என்று சொன்னார்கள். लेकिन दाऊद बोल रहा है परमेश्वर के अभिषेक के ऊपर मैं हाथ नहीं उठाऊंगा। ஆனால் தாவீது சொன்னார், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாக என் கையை நீட்ட மாட்டேன். लेकिन अब उसी व्यक्ति का खून का दोष इसके ऊपर डाला जा रहा ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்டவருக்கு மேலே அவருடைய இரத்தப்பழி சுமத்தப்படுகிறது. है, उसके वजह से उसको अपमानित होना पड़ रहा है, அதனாலே அவர் அவமானப்படுத்தப்படுகிறார், उसे पत्थर खाना पड़ रहा है, அவர் மேலே கல்லெறியப்படுகிறது, वहां पर उसको गंदी गंदी बातों को सुनना पड़ रहा அங்கே है। தவறான காரியங்களை கேட்க வேண்டிய சூழ்நிலை. दाऊद परमेश्वर का दास होने के चलते தாவீது ஆண்டவருடைய ஊழியக்காரராக இருந்த காரணத்தினாலே वो वहां पर जवाब क्या दे रहा है वही मुख्य बात है। அங்கே அவர் என்ன மறுமொழி கொடுக்கிறார், அதுதான் உண்மையானது. मेरे साथ निकालेगा, என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். दूसरा शामुएल 2 சாமுவேல் अध्याय 16, जल्दी से, दूसरा शामुएल अध्याय 16। 2 சாமுவேல் 16வது அதிகாரம். जी, उस दाऊद क्या कह रहा है उसको हम लोग सुनेंगे। அங்கே தாவீது என்ன சொல்லுகிறார்? 5 से लेकर पढ़ेंगे। जब दाऊद राजा बहूरीम तक पहुंचा, तब साउल का एक कुटुंबी वहां से निकला। वह गेरा का पुत्र सीमी था और वह कोसता हुआ चला आया। वह दाऊद पर और दाऊद राजा के सब कर्मचारी पर पत्थर फेंकने लगा और सुरवीरों समेत सब लोग उसकी दाहिनी बाएं ओर थे। सीमी कोसता हुआ बकता गया, दूर हो खूनी, दूर हो ओछे, निकल जा, निकल जा। यहोवा ने तुझसे साउल के घराने के खून का पूरा बदला लिया है, जिसके स्थान पर तू राजा बना है। यहोवा ने राज्य को तेरे पुत्र अबसलोम के हाथ कर दिया है, और इसलिए कि तू खूनी है, तो अपनी बुराई में आप फंस गया। तब सरूए के पुत्र अभिषय ने राजा से कहा, यह मरा हुआ कुत्ता मेरे प्रभु राजा को क्यों श्राप देने पाए? मुझे उधर जाकर उसका सिर काटने दे। राजा ने कहा, सरूए के बेटो, मुझे तुमसे क्या काम? वह तो कोसता है, और यहोवा ने जो उससे कहा है। हाँ, ध्यान दीजिएगा ना, तमिल में केवल 10 वचन को पढ़ लीजिएगा। அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். और इतना ही नहीं, आगे वो क्या कह रहा है देखो, 11 वचन को पढ़ रहा हूं मैं। फिर दाऊद ने अभिषेक और अपने सब कर्मचारियों से कहा, जब मेरा निज पुत्र भी मेरा प्राण का खोजी है, तो यह बिन्यामीनी अब ऐसा क्यों ना करे? उसको रहने दो और शाप देने दो, क्योंकि यहोवा ने उससे कहा है। பின்னும் தாவீது அபிசாயும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனை என் பிராணனை வாங்க தேடும் பொழுது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான்?
அவன் தூசிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். देखिएगा किस प्रकार का स्वीकृति, किस प्रकार से परमेश्वर की जो योजना को वो स्वीकार कर रहा है. இங்கே பாருங்கள் எப்படியாக ஆண்டவருடைய திட்டங்களை காரியங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி. वो परमेश्वर का दास होने के चलते उसे इस बात का पूरा निश्चयता है कि ये परिस्थिति परमेश्वर के द्वारा ही है. அவர் ஆண்டவருடைய ஊழியக்காரராக இருந்த காரணத்தினாலே அவருக்கு இவ்வளவாக நிச்சயம் இருந்தது, இந்த காரியங்கள் இந்த சூழ்நிலை எல்லாம் ஆண்டவர் அனுமதியின் பேரில் தான் நடக்கிறது என்று சொல்லி. और परमेश्वर जान रहा है मेरे जीवन में ये सारी बातें होगी. என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று சொன்னார். क्योंकि मैं पहले ही कहा था कि हम सोचेंगे आसान रास्ता, परमेश्वर हमें कठिन रास्ते से ले நான் जाएगा. ஆரம்பத்திலே நான் சொன்ன பிரகாரம் நாம் நினைப்போம் அது எளிமையான நல்ல வழியாக இருக்கும் என்று சொல்லி, ஆனால் ஆண்டவர் நம்மை கடினமான பாதை வழியாக நடத்தி செல்வார். क्योंकि उसके विचार और मेरे विचार में तो जमीन आसमान का फर्क है. ஏனென்று சொன்னால் நம்முடைய நினைவுகளுக்கும் அவருடைய நினைவுகளுக்கும் வானத்திற்கும் பூமிக்கும் அவ்வளவு வித்தியாசம். जैसा परमेश्वर सोचता है वैसा मैं नहीं सोच पाता हूँ. ஆண்டவர் விரும்புகிற பிரகாரமாக என்னுடைய நினைவுகள் இருக்காது. मेरा एक विचार होगा, परमेश्वर का कुछ विचार होगा. என்னுடைய நினைவுகள் ஒரு பிரகாரமாக இருக்கும், ஆண்டவருடைய நினைவுகள் மற்றொரு பிரகாரமாக இருக்கும். क्या आज अपमान जब आता है हमारी तरफ, இங்கே அவர் தன்னை அவமானப்படுத்தப்படுகிறார். क्या अपमान होते समय भी हम ऐसा विचार कर सकते हैं क्या? நாம் அவமானப்படுத்தப்படும் பொழுதும் கூட இப்படியாக நாம் நினைக்க முடியுமா? चलो ये भी परमेश्वर का योजना होगा. இதுவும் ஆண்டவருடைய ஒரு திட்டமாக இருக்கலாம். क्या मेरे ऊपर ताड़ना जब आता है या मुझे अपमानित होना पड़ता है, एक परमेश्वर का दास और दासी होने के चलते हम उस परिस्थिति में किस प्रकार से व्यवहार करते हैं? நான் அவமானப்படுத்தப்படும் பொழுது, என் மேலே தவறான காரியங்கள் சொல்லப்படும் பொழுது, நான் ஆண்டவருடைய ஊழியக்காரனாகவும் இருக்கிற காரணத்தினால் நான் எப்படியாக நடந்து கொள்கிறேன்? आज हमें सोच करके देखने की நாம் आवश्यकता है. நினைத்து பார்க்க வேண்டிய அவசியம் நம்மை நாமே. एक और घटना को आपके सामने रखूंगा. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க अब விரும்புகிறேன். देखिए क्या हो रहा है. இப்போது என்ன நடக்கிறது? दाऊद ने एक गलती कर दिया, தாவீது தவறு செய்து விட்டார். वहां जनगणना कर दिया, लोगों को गिना ना. அங்க ஜனங்களை அவர் கணக்கு எண்ணி பார்க்க, தொகை பார்க்க அவர் செய்தார். हिंदी में वो शब्द है जनगणना, जन को गिन लिया, इसलिए அங்கே ஜனத்தொகையை எண்ணி பார்க்கிற காரியத்தை செய்தார். और जिसके चलते परमेश्वर नाराज हो गया. அதை குறித்து ஆண்டவர் அங்கே கடினம் கஷ்டப்பட்டார். दूसरा शामुएल 24 अध्याय में है. அங்கே 2 சாமுவேல் 14வது அதிகாரத்திலே உண்டு, 16வது அதிகாரத்திலே உண்டு. निकाल के रखिएगा, पढ़ने की आवश्यकता नहीं है, आप जान रहे हैं. நீங்கள் அங்கே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்து परमेश्वर को पसंद नहीं आया, அது ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கவில்லை. परमेश्वर को अच्छा नहीं लगा, ஆண்டவருக்கு அது பிரியமில்லை. उसका दास इस प्रकार से कर दिया, परमेश्वर को पसंद नहीं आया. ஆண்டவருடைய ஊழியக்காரர் இப்படியாக சொல்லிவிட்டார், அது ஆண்டவருக்கு பிரியமானதாக இல்லை. तुरंत ही कहा, உடனே அவர் சொன்னார், तुरंत ही कहा, 3 ऑप्शन दे दिया दंड का. ஆண்டவர் அவனை தண்டிக்கிறதுக்கு 3 காரியங்களை கொடுத்தார். ये होगा, आप लोग पढ़ लीजिए, இது நடக்கும், நீங்க படிச்சு கொள்ளுங்கள். चुन लो क्या तुमको चाहिए. எது உனக்கு வேணுமோ அதை நீ எடுத்துக்கோ. लेकिन दाऊद क्या कह रहा है देखिएगा. ஆனால் தாவீது என்ன சொல்கிறார் பாருங்கள். उसको हम लोग केवल पढ़ेंगे. அதை மாத்திரம் நாம் வாசிப்போம். दाऊद ने गाद से कहा, मैं बड़े संकट में हूँ. 14 ना, 24 का 14. हम यहोवा के हाथ में पड़े, क्योंकि उसकी दया बड़ी है, परंतु मनुष्य के हाथ में मैं ना पड़ूंगा. 2 சாமுவேல் 24:14. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடி இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். क्या कह रहा है தாவீது என்ன சொல்லுகிறார்? भैया, ये इस निर्णय में, परमेश्वर के इस निर्णय ले लिया परमेश्वर, क्या मिलना है? दंड मिलना है. ஆண்டவர் இப்படியாக தீர்மானம் பண்ணிவிட்டார், தண்டனை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ऑप्शन भी दिया है 3. அங்கே 3 ஆப்ஷனும் கொடுத்து விட்டார். तीनों ऑप्शन में उसका हित भलाई कुछ नहीं है. அங்கே 3 தண்டனை காரியங்களிலும் அவருக்கு எந்த லாபகரமான அனுகூலமான காரியங்கள் இல்லை, नुकसान ही है. அங்க எல்லாத்துக்குமே அங்க பாதிப்பு தான். लेकिन भी वो एक ऑप्शन इसीलिए चुन रहा है, ஆனால் அங்க அவர் ஒரு காரியத்தை இதனால தேர்ந்தெடுத்தார். वो अपना परमेश्वर को अच्छी तरह से जानने के चलते इस ऑप्शन को चुन रहा है. அவர் தன்னுடைய ஆண்டவரை குறித்து நன்றாக அறிந்திருந்ததினாலே தான் இந்த ஆப்ஷனை அவர் தேர்ந்தெடுத்தார். वो अपने परमेश्वर को अच्छी तरह से जान रहा है करके कैसे पता हो रहा है? அவர் தன்னுடைய ஆண்டவரை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறார் என்பது எதை குறித்து தெரிகிறது? वो क्या लिखा है यहाँ पर? அங்க என்ன எழுதி இருக்கிறது? दाऊद ने गाद से कहा, அங்கே தாவீது காத்தினிடத்திலே சொல்கிறார், मैं बड़े संकट में हूँ, நான் கொடி இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், हम यहोवा के हाथ में पड़े, நான் கர்த்தருடைய கையிலே விழுவேன், क्योंकि उसकी दया बड़ी है. ஏனென்று சொன்னால் அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. बोलो प्रभु यीशु मसीह की. அவர் कोई तो थोड़ा बढ़ाइए, परमेश्वर के महिमा के लिए बोलने में कोई दिक्कत नहीं है. बोलिए प्रभु यीशु मसीह की. क्यों? ஏன்? उसकी ताड़ना में भी भलाई है.
அவரிடத்தில் விழுவதும் இரக்கம் क्या, நல்லதுதான். क्या लिखा हुआ है वो? அங்க என்ன எழுதி இருக்கிறது? जरूर निर्णय को एक्सेप्ट कर रहा है। அவர் அங்க காரியத்தை ஏற்றுக்கொள்கிறார். महामारी, அங்கே அழிவு, मरना है, அங்கே சாக வேண்டும், लोगों को मरना है, அங்க ஜனங்கள் சரி மரிக்க வேண்டும், मृत्यु है, அங்க மரணம். लेकिन भी वो किस बात को कह करके उसे स्वीकार कर रहा है? ஆனால் அவர் எந்த காரியத்தை சொல்லி அங்கே ஏற்றுக்கொள்கிறார்? हम ये वाक्य आत्मा पढ़ेंगे क्योंकि उसकी दया बड़ी है। நான் கர்த்தருடைய கரத்தில் விழுவேன் என்று சொன்னால் அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. ताली बजाकर परमेश्वर की महिमा करिए। वचन बतलाती है வசனம் இப்படியாக சொல்லுகிறது, वही मारता है वही चंगा करता है, அவர்தான் அளிக்கிறார், அவரே சுகம் தருகிறவர், वही मारता है वही जिलाता है। அவரே அளிக்கிறவர், அவரே ஜீவன் கொடுக்கிறவர். भैया वही दुख भी देगा तो वही आशीषों को भी देने वाला है। அவரும் தான் துக்கத்தை கொடுப்பார், அவர்தான் ஆசீர்வாதத்தை वो கொடுப்பார். जरूर कठिन मार्ग से ले जाता है लेकिन आशीष तुम्हारे लिए रखा है। அவர் கடினமான பாதையின் வழியாக எடுத்து செல்வார், ஆனால் ஆசீர்வாதத்தை உனக்காக வைத்திருக்கிறார். इसीलिए दाऊद कहता है मनुष्य के हाथ में नहीं पड़ेंगे, எனவே நான் மனுஷனுடைய கரத்திலே நான் போக மாட்டேன், हम शत्रु के हाथ में नहीं पड़ेंगे, நான் சத்துருடைய கரத்திலே விழ மாட்டேன், परमेश्वर के हाथ में, நான் ஆண்டவருடைய கரத்திலே. क्योंकि उसकी दया बड़ी है। ஏனென்று சொன்னால் அவருடைய இரக்கம் एक और बार ताली மிகப்பெரியது. बजाइए। इन बातों को सोचकर आज से स्वीकार करने में हमें दिक्कत नहीं होना चाहिए। இந்த காரியங்களை நாம் நினைக்கும் பொழுது நம்ம ஏற்றுக்கொள்கிறதில்லை எந்த பிரச்சனையும் இனிமேல் இருக்கக்கூடாது. आज से जो भी आपके तरफ जो इच्छा आएगी, जो योजना आपके लिए आएगा, जो निर्णय आपके लिए आएगा, अपने परमेश्वर को समझ जाइए और स्वीकार करिए। இன்றிலிருந்து உங்களுக்காக என்ன திட்டங்கள் வருகிறதோ, தீர்மானங்கள் வருகிறதோ, காரியங்கள் வருகிறதோ, நீங்கள் இதை மனதில் வைத்தவர்களாக அதை அப்படியே ஆண்டவரிடத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள், स्वीकार करिए, ஏற்றுக்கொள்ளுங்கள், स्वीकार करिए, நீங்கள் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். क्योंकि उसकी दया बड़ी है। ஏனென்று சொன்னால் அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. आपके प्रति बहुत बड़ी योजना उसके पास पहले से ही है। உங்களை குறித்து மிகப்பெரிய திட்டங்கள் அவரிடத்தில் ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கிறது. आपको लगेगा हानि, அது உங்களுக்கு துக்கமானதாக இருக்கும், ஆபத்தானதாக இருக்கும் என்று நினைக்கலாம். उस पे भी उसकी योजना है। ஆனால் அதிலும் ஆண்டவருடைய திட்டம் உண்டு. अय्यूब के जीवन से थोड़ा सा बात को बताकर आगे बढ़ूंगा। நான் யோபுவினுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை சொல்லி தொடர்ந்து முன்னேறுவோம். एक ही दिन में उसका सारी बातें समाप्त हो रहा है। ஒரே நாளிலே அவருடைய வாழ்க்கையின் எல்லாம் முடிவுக்குள்ளாக வந்தது. ध्यान दीजिएगा, बस थोड़ी देर है ना, கவனமாய் मैं समाप्त கவனியுங்கள், சில करूंगा। நேரத்தில் முடித்து விடுவேன். ध्यान दीजिएगा। கவனமாய் கவனியுங்கள். परमेश्वर कुछ लोगों से स्पष्ट रूप से बातें कर रहा है, करके मैं ஆண்டவர் विश्वास சில कर रहा हूं। இடத்திலே பிரத்யேகமாக பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். क्योंकि आज की सबसे बड़ी समस्या यही है, ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். निर्णयों को स्वीकार नहीं कर पा रहे हैं, நாம் காரியங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, योजनाओं को स्वीकार नहीं कर पा रहे हैं, தீர்மானங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, इच्छाओं को स्वीकार नहीं कर पा रहे திட்டங்களை हैं, நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. क्योंकि आपका कैलकुलेशन में वो सब सही नहीं बैठ रहा है। ஏனென்று சொன்னால் நம்முடைய கணக்கில் அது சரியாக அமைய மாட்டேங்கிறது. एक ही दिन में अय्यूब के सारे बातें नष्ट, सर्वनाश। ஒரே நாளிலே யோபுவினுடைய எல்லா காரியங்களும் அழிந்து போனது. एक ही दिन में बेटा बेटी, बच्चे, जानवर, संपत्ति, धन सब समाप्त। ஒரே நாளிலே குமாரன் குமாரத்தி, அவனுடைய சொந்தம், அவருடைய செல்வங்கள் எல்லாம் அழிந்து போனது. लेकिन वो कह क्या रहा है इन सारे बातों के बाद? ஆனால் என்ன சொல்லுகிறார் இந்த காரியத்துக்கு பின்பாக वो எல்லாம் क्या நடந்த कह रहा பிறகு என்ன சொல்லுகிறார் அவர்? वो क्या कह रहा है? அவர் என்ன சொல்லுகிறார்? देखिएगा, जब तक उसका संपत्ति नाश हुआ था, அவருடைய संपत्ति, அவருடைய பொருட்கள் எல்லாம் அழிந்து போன பின்பாடு, जानवर सब नाश हो गए थे, அவருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிந்து போனது, धीरे धीरे दास दासियां नाश हो रही है, அவருடைய வேலையாட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து போறாங்க, बच्चे बचा हुआ है अब तक, அவருடைய பிள்ளைகள் பிழைத்திருக்கிறார்கள். लेकिन आखिरी में ये समाचार आ रहा है, ஆனால் கடைசில இந்த செய்தி வருகிறது, तुम्हारे सारे बेटे बेटियां भी मर गया। உன்னுடைய எல்லா குமாரனும் குமாரத்திகளும் மரித்து போனார்கள். बहुत बड़ा दुख की एक समाचार आ रहा ஆக है, மிகவும் கடினமான கஷ்டத்துக்குரிய செய்தி வருகிறது. बहुत बड़ी एक जो सहने से बाहर एक घटना अय्यूब के जीवन में हो रहा है। அவர் தாங்கிக் கொள்வதற்கும் சகித்துக் கொள்வதற்கும் மேலான காரியம் அவருடைய வாழ்க்கையில நடந்தது. वहाँ सोचने समझने निर्णय लेने या कैलकुलेशन करने की कोई बातें वहाँ नहीं रह गई। அங்கே நினைப்பதற்கும் அங்க கணக்கு போட்டு பார்ப்பதற்கு ஒரு காரியமும் அங்கே இல்லை. चलो कम से कम संपत्ति नाश हुआ, कोई बात नहीं, बच्चे तो है। அங்கே சொத்துக்கள் அழிந்து போனது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, பரவாயில்ல. चलो 4-5 बच्चे हैं तो एक बच्चा मर गया, 2 बच्चा मर गया, 1-2 तो है। அங்க 4-5 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை 2 பிள்ளை மரித்து போச்சு, இன்னும் 1-2 இருக்கு, பரவாயில்ல. लेकिन ऐसा कुछ नहीं है, ஆனால் அப்படி என்ற சூழ்நிலை அல்ல. खत्म, எல்லாம் முடிந்து போனது, भविष्य खत्म, எதிர்காலம் முடிந்து போனது, घराना खत्म। அங்க எல்லாமே அழிந்து போனது. क्या कह रहा है वो? அவர் என்ன சொல்லுகிறார்? निकालिएगा अय्यूब, யோபுக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். अय्यूब की पुस्तक, யோபு புஸ்தகம் सब जान रहे हैं। நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். 21 वचन पढ़िएगा, 21வது வசனம். 21 वचन।
मैं अपनी माँ के पेट से पहला अध्याय 21 वचन। मैं अपनी माँ के पेट से नंगा निकला और वही नंगा लौट जाऊंगा। यहोवा ने दिया और यहोवा ही ने ले लिया। यहोवा का नाम धन्य है। யோபு 1வது அதிகாரம் 21வது வசனம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நீர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். हालेलुया। அல்லேலூயா. कौन है इस प्रकार की बातों को कह सकता है? யார் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்ல முடியும்? कौन व्यक्ति ऐसे परिस्थिति में परमेश्वर के उस बातों को स्वीकार कर सकता है? எந்த மனுஷன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவருடைய காரியங்களை அப்படியாக ஏற்றுக்கொள்ள முடியும்? जो अपने परमेश्वर को भली भांति जानता हो। யார் ஆண்டவருடைய காரியங்களை நன்றாக அறிந்திருக்கிறானோ? ये जान रहा है। இவர் நன்றாக मैं அறிந்திருக்கிறார். जब मैं अपना माँ के पेट से निकला था ना, तो नंगा निकला था। நான் என்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து வரும்பொழுது நிர்வாணியாக வெளியே வந்தேன். कुछ लेकर के नहीं आया நான் था। ஒண்ணும் எடுத்துட்டு வரவில்லை. कुछ संपत्ति वंपत्ति लेकर के पैदा होकर के नहीं आया। நான் எந்த சொத்தையும் பந்தத்தையும் எடுத்துட்டு வரவில்லை. कोई जमीन जायदाद लिखवा करके नहीं आया। எனக்காக எந்த இடத்தையும் நான் எழுதி எடுத்துக்கொண்டு कोई வரவில்லை. बहुत बड़ा नाम और सम्मान के साथ में नहीं आया நான் था। நல்ல பெயரோடு கனத்தோடு நான் வரவில்லை. मैं इस जगत में परमेश्वर के द्वारा इस जगत तक मैं पहुंचा। நான் ஆண்டவருடைய கிருபையினாலே ஆண்டவர் மூலமாகவே இந்த இடம் வரைக்கும் நான் இந்த உலகத்துல வந்திருக்கிறேன். जो कुछ आशीष आज जो मेरे पास है वो सब परमेश्वर का दिया हुआ है। எனக்கு கிடைத்த எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள். इसीलिए वो कह पा रहा है எனவேதான் அவரால் இப்படியாக சொல்ல முடிகிறது. कि मैं अपने माँ के पेट से नंगा निकला था, नंगा लौट जाऊंगा। நான் நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாக விடத்திற்கு திரும்புவேன். यहीं पर वो रुका नहीं, அதோடு கூட அவர் இருக்கவில்லை. आगे कह रहा है அவர் இப்படியாக தொடர்ந்து சொல்கிறார். यहोवा ने दिया और यहोवा ने ही ले लिया। ஆண்டவர் தான் கொடுத்தார், அவரே எடுத்தார். यहोवा का नाम धन्य है। ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். क्या इस प्रकार से हम परमेश्वर की बातों को स्वीकार कर पाते हैं? இப்படியாக ஆண்டவருடைய காரியத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? क्या हम इस प्रकार से निर्णय जब मेरे विरोध में मेरे तरफ आता है तो हम क्या इस प्रकार से स्वीकार कर पाते हैं? இப்படிப்பட்ட தீர்மானங்கள் நமக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது இப்படியாக யோபுவை போல நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? कोई लाभ की बातें नहीं है। लाभ की बात அது எந்த லாபத்திற்குரிய காரியங்களும் கிடையாது. हित की बात कुछ नहीं है। அங்க எந்த ஒரு அனுகூலமான காரியங்களும் கிடையாது. इस प्रकार का निर्णय में कोई संतुष्टि आपको नहीं मिल सकता। இப்படிப்பட்ட திட்டங்களினாலே தீர்மானங்களாலே அவருக்கு எந்த ஒரு லாபம் ஆசீர்வாதம் சந்தோஷமான காரியங்கள் கிடையாது. भविष्य नहीं है। அங்க எதிர்காலமும் கிடையாது. लेकिन भी परमेश्वर के बात को वैसे ही स्वीकार कर रहा है। ஆனால் ஆண்டவருடைய காரியங்களை இருந்த போதிலும் அப்படியே அவர் ஏற்றுக்கொண்டார். आज हमारे लिए एक बहुत बड़ा प्रश्न है। இன்றைக்கு நமக்காக ஒரு மிகப்பெரிய கேள்வி आज வைக்கப்பட்டிருக்கிறது. हमारे लिए एक बहुत बड़ा प्रश्न है। நமக்காக ஒரு கேள்வி வைக்கப்பட்டிருக்கிறது. जरूर कौन इस प्रकार की बातों को स्वीकार कर सकता है करके यदि मैं संदेश दूं, நான் யார் இப்படிப்பட்ட காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நான் உங்களுக்கு செய்தி கொடுக்க முடியும். और 1 घंटा मुझे बोलना पड़ेगा। நான் இன்னொரு 1 மணி நேரம் பேசணும். लेकिन मैं उन बातों को नहीं बता रहा हूं। ஆனால் நான் அந்த காரியத்தை சொல்லவில்லை. बीच बीच में मैं कुछ बातों को जोड़ दिया। நான் சில இடையில சில காரியங்களை நான் உங்களுக்கு இணைத்து சொன்னேன். जो व्यक्ति मन में ये रख करके चलता है कि उसकी दया बड़ी है, யாருடைய மனதிலே அவருடைய இரக்கம் பெரியது என்று நினைத்து காரியங்களை செய்கிறார்களோ, जिसके विचार में हमेशा ये बात रहेगी कि आज मेरे लिए जो कुछ है वो सब प्रभु का दिया हुआ है, யாருடைய நினைவுகளிலே இப்படியாக இருக்கிறதோ, எனக்கு இன்றைக்கு இருக்கிற எல்லாமே ஆண்டவர் கொடுத்ததுதான் என்ற எண்ணம் இருக்கிறதோ, जो पदवी, जो स्थान, जो सम्मान आज मेरे जीवन में है वो परमेश्वर का दिया हुआ है, யார் எனக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பதவிகள், பொறுப்புகள், ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுத்தது என்று நினைக்கிறார்களோ वही स्वीकार कर सकता है। அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள முடியும். कुछ बातों को ही मैं बताया हूँ, நான் சில காரியங்களை சொன்னேன். आप लोग जाकर अध्ययन करके देख सकते हैं। நீங்கள் போய் அதை நீங்கள் பார்க்கலாம். कौन व्यक्ति इस प्रकार से स्वीकार कर पाएगा? யார் இப்படிப்பட்ட காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியும்? क्या आज मैं अपने उसमें एक सबसे बड़ी बात यह है जो अपने परमेश्वर को भली भांति समझता हो, जानता हो। யார் ஆண்டவருடைய காரியங்களை சரியாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்களால் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். आज की सुबह हमारे सामने एक बहुत बड़ा प्रश्न है। இன்றைக்கு காலையிலே நம்மத்திலே நமக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய கேள்வி வைக்கப்பட்டிருக்கிறது. विषम परिस्थिति, बिल्कुल परिस्थिति जब उल्टा रहता है उन बातों को हम स्वीकार कर पाते हैं? நமக்கு எதிர்மறையாக சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது நாம் அந்த காரியங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியுமா? क्या बिना किसी चर्चा का, बिना किसी डिस्कशन का, बिना किसी कैलकुलेशन का मैं कोई बात को स्वीकार कर पाता हूं क्या? நான் இந்த காரியங்களை எந்த கலந்தாலோசனையும் இல்லாமல், எந்த கணக்கும் இல்லாமல் என்னால் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியுமா? बहुत बड़ा प्रश्न है। மிகவும் மிகப்பெரிய கேள்வி நமக்காக. परमेश्वर हमसे बातचीत करने पाए। ஆண்டவர் நம்மிடத்தில் இடைபடுவாராக. फैनी क्रॉसबी बोल करके एक परमेश्वर की दासी थी, आप यहाँ पर देख सकते हैं। ஃபேனி கிராஃபி என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய ஆண்டவருடைய ஊழியக்காரியை குறித்து நீங்கள் कई लोग அறிந்திருக்கிறீர்கள். उसके बारे में जानते हैं, डिस्प्ले करिएगा। அநேகர் இவர்களை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். कई लोग उसको जानते हैं, फैनी क्रॉसबी।
ஃபேனி கிராஸ்பியை मैं குறித்து सही नाम அநேகர் बोल रहा அறிந்திருக்கிறோம். हूं। उनका उसका चित्र यहाँ पर दिया गया है। அவருடைய போட்டோ அங்க जो கொடுக்கப்பட்டிருக்கிறது. नहीं जान रहे उनके लिए मैं कहने जा रहा हूँ। யார் அறியாமல் இருக்கிறீங்களோ அவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். 10 मिनट में इन बातों को बता के मैं समाप्त करूंगा। 10 நிமிடத்துல நான் சொல்லி காரியத்தை முடித்து விடுவேன். 1820 में इसका जन्म हुआ 1820 பிறந்தார். न्यूयॉर्क शहर में। நியூயார்க் பட்டணத்திலே. मृत्यु हुआ 1915 में। 1915 அவர் இறந்தார். लगभग 94 एज तक वो जीवित रही। அவர் கிட்டத்தட்ட 94 வயது உயிரோடு இருந்தார். स्लाइड बदलिए। यहाँ पे लिखा है उसके बारे में, இங்கே அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. जब वो 6 सप्ताह की थी, அவர் 6 வாரம் வயது அவருக்கு இருக்கும் பொழுது, पैदा होकर के 6 सप्ताह, 6 महीना नहीं 6 सप्ताह, அவர் பிறந்து 6 வாரம் தான் ஆகுது, மாதங்கள் அல்ல. उसके आंख में एक इन्फेक्शन हुआ कुछ। அவருடைய கண்களில ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் வந்தது. डॉक्टर के पास गया, அவர் மருத்துவரிடத்துல போனார். जा करके डॉक्टर का कुछ गलती के वजह से वहां लिखा हुआ है उसका आंख का रोशनी चला गया। அவர் மருத்துவர் செய்த சின்ன தவறினாலே அவருடைய பார்வை அவர் இழந்தார். देखिएगा कौन सा उम्र क्या है, அவருடைய வயது என்ன? 6 सप्ताह की। 6 வாரம், 6 सप्ताह यानी कितना होगा, 1.5 महीना 1.5 लगभग। மாசம், கிட்டத்தட்ட 1.5 மாசம் रोशनी चला गया அவருடைய பார்வை பறிபோனது. डॉक्टर की गलती के कारण। மருத்துவருடைய தவறினாலே. लेकिन भी उसने अपने जीवन में, सेकंड स्लाइड में जाइए, लगभग 8000 से ऊपर वहां पर गीतों को लिखा है करके ஆனால் हम அவருடைய लोग जान सकते வாழ்க்கையிலே हैं। 8000க்கும் அதிகமான பாடல்களை அவர் எழுதினார் என்பதை நாம் அறிய முடியும். कितने लोग इस परमेश्वर के दासी के बारे में जानते हैं, हाथ उठा करके दिखाएं। जरूर आप लोग जानते होंगे। இந்த ஆண்டவருடைய ஊழியக்காரை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி காட்டுங்கள். कितने लोग जानते हैं? எத்தனை பேர் जो அறிந்திருக்கிறீர்கள்? नहीं जान रहे देख लीजिए, आज जान जाइए। நீங்கள் யார் அறியவில்லையோ இன்றைக்கு பாருங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். कई सारे गीत आज भी अंग्रेजी गीत इनका लिखा हुआ हम लोग इस कलीसिया में भी गाते हैं। இந்த சபையிலே நாம் பாடுகிற अनेक பாடல்கள் ஆங்கில பாடல்கள், இவர் எழுதின பாடல்களை தான் நாம் பாடுகிறோம். जरूर 1914 में मर गई, அவர் 1915 மறந்து விட்டார், உண்மைதான். लेकिन 2023 में भी गा रहे ஆனால் हैं। 2023 நம்ம இன்றைக்கு பாடிக்கொண்டிருக்கிறோம். और जब तक ये पृथ्वी रहेगा, तब जब तक ये जगत रहेगा तब तक गाएंगे। எப்ப வரைக்கும் இந்த உலகம் இருக்கோ அது வரைக்கும் அந்த பாடல்களை பாடிக்கொண்டே இருப்பார்கள். कहाँ 6 सप्ताह, कहाँ 94 साल, 94 इयर्स। அங்கே 94 ஆண்டுகள், अब यहाँ 5 साल नहीं, 2 साल नहीं, 10 साल नहीं, அங்க 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அப்படி அல்ல, 94 साल अंधी थी। 94 வருடம் அவர் குருடலா கண்ணு 94 தெரியாம साल இருந்தார். अगला वो परमेश्वर की दासी थी। அவர் ஆண்டவருடைய ஊழியக்காரியாக இருந்தார். बहुत सुंदर सुंदर गीतों को लिखे। மிகவும் அருமையான பாடல்களை அவர் பாடினார். कुछ एक गीत है, मैं ब्लेस्ड एश्योरेंस, हाँ वो सब गीत इन्हीं का लिखा हुआ है। பிளஸட் அஷூரன்ஸ் என்று சொல்லப்படுகிற இன்னும் இப்படிப்பட்ட பாடல்கள் இவர்னால் எழுதப்பட்டது. जब इनसे पूछा गया, அவரிடத்துல கேட்ட பொழுது, क्या आप इतने साल तक अंधी हैं, நீங்க இவ்வளவு ஆண்டுகளாக கண்ணு தெரியாம இருக்கிறீங்க, आपको कभी कुछ इससे वो खराब नहीं लगा, क्यों परमेश्वर आपको ऐसा बनाया? என்னுடைய கண்களை இப்படி ஆண்டவர் பண்ணிட்டாரே, படைத்துட்டாரே அப்படின்னு சொல்லி உனக்கு கஷ்டமா இல்லையா? तो उसका जो कहना है उसको मैं पढ़ रहा हूँ। அவர் இப்படியாக மறுமொழி சொன்னார், அதை நான் உங்களுக்காக वो क्या வாசிக்கிறேன். लिख रही है? என்ன எழுதி இருக்கிறது? मैं जानती हूँ कि भले ही या चिकित्सा की ओर से भूल रही हो, लेकिन यह परमेश्वर की ओर से कोई गलती नहीं थी। मैं सचमुच मानती हूँ कि उनका इच्छा थी कि मैं अपने भौतिक दिन अंधकार में जीऊं, ताकि मैं उनकी प्रशंसा गाने के लिए बेहतर ढंग से तैयार हो सकूं और दूसरों को भी ऐसा करने के लिए प्रेरित कर सकूं। इंग्लिश में भी दिखा दीजिए एक बार जी। उससे पूछा जा रहा है, அவரிடத்துல இப்படியாக கேட்கப்பட்டது, इतने साल, இத்தனை ஆண்டுகள், जीवन भर, உங்களுடைய மரணம் வரைக்கும். किसी ने कहा क्योंकि 6 सप्ताह की है तो जन्म की अंधी कहना इसके लिए ठीक है। யாரோ சொன்னாங்க 6 வாரம் தானே ஆகுது, அதனால பிறந்ததுல இருந்தேன்னு சொல்லிட்டா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ऐसा करके डॉक्टर ने कहा था। அப்படியே டாக்டர் சொல்லிட்டாங்க. तो इसका कहना देखिएगा, அவங்க சொல்றத பாருங்க. ये जरूर क्या हो सकता है, डॉक्टर का गलती அது உண்மைதான், அது மருத்துவருடைய தவறாக இருக்கலாம், हो सकता है, அது மருத்துவர் தான் தவறு செய்தார், உண்மைதான். लेकिन परमेश्वर की, बोलिए ना आप लोग, बोलिए ना, थोड़ा सा कठिन लगेगा ऐसा पढ़ने के लिए, मुझे भी लगा था। ये ना क्योंकि ये मत सोचिएगा कि मैं कह रहा हूं तो मेरे लिए नहीं है, कहना आसान है यहाँ खड़ा होकर के।
இதை வாசியுங்கள். அதுக்கு சொல்றதுக்கு கடினமாக தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் இது வந்து சாதாரணமான காரியங்கள் அல்ல. நீங்க ஒருவேளை நினைக்கலாம் இங்கிருந்து சொல்றது ரொம்ப எளிது என்று சொல்லி. நான் அப்படி அல்ல, நான் எனக்கும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். बड़ा आसान है प्रचार करना, ऐसा 2-3 स्लाइड बना के 2-4 वचन निकाल कर प्रचार करना बहुत आसान है, 2-3 வசனத்தை எடுத்து இங்க நின்னு 2-3 ஸ்லைட பண்ணி பிரசங்கம் பண்றது ரொம்ப சாதாரணம். लेकिन इस प्रकार से जीना बहुत कठिन है. ஆனால் அப்படியாக வாழ்வது மிகவும் கடினமானது. कौन इस प्रकार से कह सकती है? யார் இப்படியாக சொல்ல முடியும்? ये जरूर डॉक्टर का गलती था, இது உண்மைதான், மருத்துவருடைய தவறா இருந்தது. लेकिन परमेश्वर की योजना था. ஆனால் ஆண்டவருடைய திட்டமா இருந்தது அது. अरे भैया 94 साल अंदर रहना परमेश्वर की इच्छा. என்ன 94 ஆண்டுகள் நீ குருடியாக இருப்பது ஆண்டவருடைய திட்டமா, ஆண்டவருடைய சித்தமா? 1 साल 2 साल नहीं, 1 வருடம் 2 வருடம் அல்ல, 94 साल. 94 ஆண்டுகள். इतना ही नहीं कही, இது மாத்திரம் சொல்லவில்லை, वो आगे एक और बातों को कही थी. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். अच्छा हुआ मैं अंधी हूँ, நான் குருடா இருக்கிறது நல்லது. क्योंकि जब मैं आंख खोलूंगा ना நான் கண்களை திறக்கும் பொழுது स्वर्ग राज्य में, பரலோகத்திலே तो पहला व्यक्ति को मैं जो अपने आंखों से देखूंगा वो मेरा उद्धारकर्ता को देखूंगा. நான் முதலாவது எனக்கு ரட்சிப்பை கொடுத்த அந்த இரட்சகரை நான் என் கண்கள் மூலமாக பார்ப்பேன். ताली बजा करके परमेश्वर की महिमा करिए. कौन इस प्रकार से परमेश्वर की योजना को स्वीकार करेगा? யார் இப்படியாக ஆண்டவருடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியும்? कौन इस प्रकार से परमेश्वर के निर्णय को स्वीकार करेगा? யார் ஆண்டவருடைய தீர்மானங்களை இப்படியாக அங்கீகரிக்க முடியும்? जो केवल और केवल परमेश्वर से प्रेम रखता हो, யார் ஆண்டவரிடத்திலே உண்மையான பிரியத்தை நேசத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் जो மாத்திரமே. अपने उद्धारकर्ता से अपने पूरे तन मन और धन से प्रेम करता हो या करती हो, நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிற இரட்சகர் மேலே உண்மையான முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடும் அவரிடத்தில் அன்பு வைக்கிறவர்களால் वही மாத்திரமே व्यक्ति इस प्रकार की बातों को स्वीकार कर पाएगा. அவரால் மாத்திரமே இப்படிப்பட்ட காரியங்களை அங்கீகரிக்க முடியும். कौन चाहेगा 94 साल तक अंदर रहना? யார் விரும்புவார்கள் 94 ஆண்டுகள் குருடராக இருப்பதற்கு? दुनिया के लोग कहते हैं इस दुनिया में सबसे सुंदर चीज है तो आंख है. இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள் இந்த உலகத்திலே மிகவும் அழகானது கண். आंख है तो दुनिया सुंदर है. இந்த கண் இருக்கு என்று சொன்னால் இந்த உலகம் அழகானது இருக்கும். आंख है तभी सारे प्रकृति सारे वातावरण सुंदर है. இந்த கண் இருக்கும் என்று சொன்னால் உன்னுடைய சுற்றி இருக்கிற உன்னுடைய சூழ்நிலை எல்லாம் மிகவும் அருமையானதாக இருக்கும். अगर आंख है तभी सारे सुंदरता को आप अनुभव कर पाएंगे. உனக்கு கண் இருக்கும் என்று சொன்னால் தான் இந்த அழகை நீ பார்க்க முடியும். यदि एक व्यक्ति का आंख नहीं है ஒருவேளை ஒருவருக்கு கண் இல்லை என்று तो சொன்னால் उसके जीवन में किसी प्रकार से कोई संतुष्टि कभी नहीं रहता है. அவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட அந்த சந்தோஷத்துக்குரிய காரியங்களும் இருக்காது. कितना भी भलाई उसको मिल जाए, அவருக்கு எவ்வளவு நன்மையான காரியங்கள் कितना இருந்தாலும் भी சரி, अच्छाई उसको मिल जाए, அவருக்கு விருப்பமான காரியங்கள் எவ்வளவு कितना கிடந்தாலும் भी சரி, संपत्ति उसको मिल जाए, அவருக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் சரி, यदि उसका आंख की रोशनी नहीं है ஒருவேளை அவருடைய கண்களில் பார்வை இல்லை என்று சொன்னால் तो कभी संतुष्ट नहीं रह सकता. அவரால் சந்தோஷமாக இருக்க முடியாது. लेकिन जो व्यक्ति ஆனால் யார் जो परमेश्वर के दास या परमेश्वर के दासी யார் ஒருவர் ஆண்டவருடைய ஊழியக்காரிகளா இருந்து अपने पूरे तन मन धन और ताकत से परमेश्वर से प्रेम करेगा, தன்னுடைய முழு இருதயத்தோடும் பலத்தோடும் ஆத்மாவோடும் ஆண்டவரை நேசிக்கிறவர்களா இருந்து वही इस प्रकार के परिस्थिति को भी स्वीकार कर पाएगा. அப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களாய் மாத்திரமே இந்த சூழ்நிலையை एक और அங்கீகரிக்க व्यक्ति के முடியும். बारे में केवल दिखा करके मैं आप लोगों को प्रार्थना में ले चलूंगा. இன்னொருவரை காண்பித்து நான் ஜெபத்திற்கு நேராக உங்களை நடத்தி செல்வேன். इस व्यक्ति का नाम है அவருடைய பெயர் ब्रदर यून. பிரதர் யூன். चाइना का व्यक्ति था. அவர் சைனாவை சேர்ந்தவர். आप लोग जानते होंगे कुछ लोग, ஒருவேளை சிலர் இவர்களை குறித்து அறிந்திருக்கலாம். जो नहीं जानते उनके लिए कह रहा हूँ. நான் யார் அறியவில்லை அவர்களுக்காக சொல்லுகிறேன். इनका एक पुस्तक है, एक बायोग्राफी इनके ऊपर लिखा गया है. அவரை குறித்து ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. वो पुस्तक का नाम है द हेवनली मैन. அதனுடைய பெயர் द हेवनली मैन. आपको कभी मौका मिलेगा तो इसको पढ़ करके देखिएगा. ஒருவேளை வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் படித்து बहुत பாருங்கள். जबरदस्त गवाही, மிகவும் வல்லமையுள்ள சாட்சி. जीवन भर केवल तकलीफों को ही सहा. அவர் வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகளையே சந்தித்தார். जिस दिन प्रभु को ग्रहण किया उद्धारकर्ता के रूप में, எந்த நாள் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டாரோ उस दिन से आज तक जीवित है. आज तक அந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். बहुत संघर्ष, बहुत कठिनाई, बहुत सतावट के साथ ही अपने जीवन को जिया. अनेक நெருக்கங்கள் உபத்திரவங்களின் மத்தியிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். जब वो जेल में जाता था सुसमाचार सुनाने के चलते, क्योंकि चाइना में था, அவர் சைனால இருந்ததனால சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதனால ஜெயிலுக்குள்ளாக அனுப்பப்பட்ட பொழுது उन दिनों में कम्युनिस्ट पार्टी थी. அன்றைய நாட்களில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருந்தார்கள். सुसमाचार नहीं सुना सकते. அங்கே சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. बाइबल दिख गया तो आपको जेल है. நீங்கள் வேதாகமத்தை பார்த்தார்கள் என்று சொன்னால் ஜெயில் தான். आराधना कर लिया तो जेल है. நீங்கள் ஆராதனை செய்தீர்கள் என்று சொன்னால் ஜெயில்ல தான் போடுவாங்க. यीशु का नाम ले लिया तो जेल है. இயேசுவின் பெயரை உச்சரித்தாலே ஜெயில் தான். ऐसे परिस्थिति में कई बार इसको जेल जाना पड़ा. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்
அநேக முறை இவர் ஜெயில் போக एक வேண்டிய साल சூழ்நிலை 2 साल नहीं, 4 साल 5 साल ஒரு வருடம் 2 வருடம் அல்ல 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அப்படியாக காலத்தை செலவிட்டார் जेल में उसको टॉर्चर किया जाता था। அந்த ஜெயில் அப்படியாக உபத்திரவங்கள் கொடுக்கப்பட்டது मुझे पढ़ते समय मुझे अच्छा नहीं लग रहा था, वो पढ़ते समय அதை வாசிக்கும் போது எனக்கே அவ்வளவு கடினமாக இருந்தது दांत निकाला जा रहा है, அங்க பல்ல எடுத்துருவாங்க सिर को फोड़ रहा है, அங்க தலையை உடைச்சிருவாங்க हाथ को तोड़ रहा है, அங்க கையை உடைச்சிருவாங்க पैर में रोलर को बड़ा वजन को चला रहा है, அங்க கால்ல வெயிட் உள்ள அந்த ரோலரை हड्डी உருட்டுவாங்க को चूर चूर कर दे रहा है। அங்க எலும்புகளை நொறுக்கி விடுவார்கள் कई दिन हाथों को बांध करके सप्ताह सप्ताह एक ही जगह में खड़ा रखता था। அங்க கைகளை கட்டி வார கணக்குல ஒரே இடத்துல நிப்பாட்டிடுவாங்க जबरदस्त चमत्कार इसके जीवन में हम देख सकते हैं। இவருடைய வாழ்க்கையில மிக பிரகமான பிரகாசத்தை பார்க்க முடியும் जैसे पतरस के जीवन में हुआ था, प्रेरितों के काम में हम लोग पढ़ते हैं, அங்கே நம்ம அப்போஸ்தல நடவடிக்கைகளை பேதுருவின் வாழ்க்கையில நடந்த காரியங்களை பார்க்கும் जैसा பொழுது जेल खुल रहा है वो निकल के जा रहा है, எப்படியாக சிறைச்சாலை திறந்து அவர் வெளியே போனாரோ वो सब इसके जीवन में हुआ। அப்படிப்பட்ட காரியங்கள் இவருடைய வாழ்க்கையில நடந்தது एक दिन बहुत परेशान हो गया ஒரு நாள் ரொம்ப மிகவும் உபத்திரவம் और एक दिन बोल रहा है, प्रभु मैं इस सारे बातों को नहीं सह पा रहा हूँ, ஆண்டவரே என்னால் இந்த காரியங்களை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை मैं आपके नाम के चलते, आपके सुसमाचार के चलते ही आज मेरी ये दशा है ஆண்டவரே உம்முடைய பெயர்னால சுவிசேஷத்தினால எனக்கு இன்னைக்கு இவ்வளவு உபத்திரவம் और मैं सह नहीं पा रहा हूँ। என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை इन लोग कह रहे हैं, जेल के लोग कह रहे हैं, इनकार करो नहीं तो तुमको ऐसे ही रहना पड़ेगा। எங்க ஜெயில்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க நீ மறுதலி இல்லனா இப்படியே தான் இருக்கணும் मेरा दुख कष्ट बहुत बढ़ गया है, என்னுடைய துக்கம் கஷ்டம் அதிகமாக கொண்டே இருக்கிறது मुझे मार डालो, என்னை அழித்து போடும் मुझे मार डालो, என்னை கொன்று போடும் क्योंकि मुझे डर है ஏனென்றால் எனக்கு பயம் कहीं मैं இருக்கிறது आपका इनकार ना कर दूं। உங்களை நான் மறுதலித்து விடக் கூடாது என்று சொல்லி जोर जोर से रोने लगा था। அப்படியாக அழுக ஆரம்பித்தார் उस रात में परमेश्वर उसको दर्शन दे करके बोल रहा है, அந்த இரவு ஆண்டவர் அவருக்கு தரிசனமாய் இப்படியாக சொன்னார் ध्यान से सुनिएगा கவனமாய் கவனியுங்கள் परमेश्वर क्या कह रहा है, ஆண்டவர் என்ன சொல்கிறார் मैं तुम्हें इसीलिए बुलाया हूँ, நான் உன்னை இதற்காகத்தான் அழைத்தேன் तुम्हारा बुलाहट ही यही உன்னுடைய है, அழைப்பே இதுதான் मेरे नाम के लिए दुख उठाना ही तुम्हारा बुलाहट है। என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீ துன்பப்படுத்தப்பட வேண்டும் இதுதான் உன்னுடைய அழைப்பு ऐसा बुलाहट அப்படிப்பட்ட அழைப்பா और बोल रहा है परमेश्वर उससे, ஆண்டவர் இப்படியாக ஒரு இடத்துல சொல்கிறார் तुम ऐसे ही रहकर मेरे नाम की महिमा करना நீ है। இப்படி இருந்துதான் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் जब इस बात को उसने सुना, இப்படிப்பட்ட காரியத்தை அவர் கேட்ட பொழுது वो बोल रहा है, जेल में घुटना डाल करके அவர் ஜெயிலில் முழங்கால் படியிட்டு சொல்கிறார் फूट फूट कर रोते हुए கண்ணீர் விட்டு இப்படியாக அழுகிறார் परमेश्वर से क्षमा मांग रहा है, ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார் प्रभु मुझे क्षमा कर दीजिए, ஆண்டவரே என்னை மன்னியும் मैं आपकी इच्छा को गलत समझ लिया था, ஆண்டவரே உம்முடைய காரியங்களை நான் தவறாய் புரிந்து मैं கொண்டேன் अपने दुख और दर्द को आपके इच्छा योजना से ज्यादा बढ़ करके समझा, ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை காட்டிலும் என்னுடைய துக்கங்கள் என்னுடைய கஷ்டங்கள் அதிகம் என்று நான் நினைத்து लेकिन விட்டேன் आज से मैं इस तरह की बातें नहीं कहूंगा। ஆனால் இன்றிலிருந்து நான் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்ல மாட்டேன் आज जो व्यक्ति जर्मनी में है, இன்றைக்கு அவர் ஜெர்மனியில் இருக்கிறார் क्योंकि चाइना में वो नहीं रह सकता, ஏனென்று சொன்னால் சைனால இருக்க முடியாது प्रभु की सेवा कर रहा है। ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறார் आइए हम सब अपने स्थानों पर खड़े हो जाएंगे, நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம் सब अपने स्थानों पर खड़े हो நாம் जाएंगे, இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமாக अपने आंखों को बंद நம் करेंगे। கண்களை மூடுவோம்